This conference will now be recorded. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் நம்ம எப்பவுமே ஒரு செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அது டைரக்டா கண்டக்ட் பண்ணலாம், இல்லைன்னா இப்போ இருக்கிற லாக்டவுன் பீரியட்ல ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீக்ஸோ அல்லது ஒவ்வொரு மந்த்ஸ்லயுமே என்னன்னா ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிடிஎஸ். ஸோ டிடிஎஸ்னா என்ன, அது எதுக்கோசரம் பண்ணணும், அதனால என்ன பெனிஃபிட், அதுக்கப்புறம் அதை எப்படி ஒரு சாஃப்ட்வேர்ல கான்ஃபிகர் பண்ணணும், அந்த கான்ஃபிகர்னால எப்படி எல்லாம் நம்மளுக்கு யூசேஜ் இருக்கும், அது டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எப்படி கேப்சர் ஆகும், அதை வச்சு எப்படி ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது, அந்த ரிப்போர்ட்ஸ் எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ் எப்படி, கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ் எப்படி, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன் பீரியட்ல நான் அப்படியே சொன்ன மாதிரி நிர்மலா சீதாராமன் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் 25% கட் ஆஃப் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு டிடிஎஸ் ரேட்லயுமே. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணணும், அந்த நியூ அப்டேஷன் எப்படி நம்ம சாஃப்ட்வேர்ல மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான ப்ராசஸும் நம்ம இன்னைக்கு இங்க டிஸ்கஷன் பாயிண்டா எடுத்திருக்கோம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஒவ்வொரு ஸ்லைட்ஸ் நான் மூவ் பண்ணும் போதும் கேட்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பட்டன் சேட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்க சேட் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னாலும் மைக் ஆன் பண்ணி நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், டிடிஎஸ்னா என்ன, யாராச்சும் சொல்ல முடியுமா? டிடிஎஸ்னா என்ன? டிடிஎஸ் ஓட அந்த ஃபுல் ஃபார்ம் என்ன? Tax deduction at source. ரைட். சோ இது டாக்ஸை டிடெக்ட் பண்றோம் எதுல இருந்து, ஒருத்தரோட சோர்ஸ்ல இருந்து. சோ இதுதான் ஃபுல் மீனிங். நீங்க படிக்கும்போது டிடிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு சோர்ஸா இருக்க போது அந்த சோர்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், டாக்ஸை டிடெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கட்ட போறோம். சோ அதுதான் டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். இன்னொன்னு இருக்கு டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், இன்னொன்னு இருக்கும் டிசிஎஸ் சொல்லுவாங்க. அதுக்கும் இதுக்கும் நேர் ஆப்போசிட்டா இருக்கும். டிசிஎஸ் அப்படிங்கிறது டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், இது டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். சரிங்களா? ரெண்டுக்கும் அந்த வேர்டிங் மட்டும் மீனிங் புரிஞ்சுக்கிட்டாவே அது என்ன பர்பஸ் கோசம் நடக்குதுங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் டிடிஎஸ். இப்போ அவங்க சொன்ன மாதிரி டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் நம்ம இப்போ செக் பண்ண போறோம். இந்த அஜந்தா இதை வச்சு மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தி டிடிஎஸ், டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ்னு சொன்னாங்க. ஆக்சுவலா டிடிஎஸ் அப்படிங்கிறது நமக்கு நம்ம கண்ட்ரியில ரெண்டு டாக்ஸ் காம்பனன்ட், ஒன்னு டைரக்ட் டாக்ஸ், இன்னொன்னு இன்டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி காலத்துல வேட், சர்வீஸ் டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் இன்டைரக்ட் டாக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் டாக்ஸோட எக்ஸாம்பிள். அந்த இன்கம் டாக்ஸ்ல ஒரு காம்பனன்ட் தான் டிடிஎஸ். ஓகேங்களா? சோ இப்போ டிடிஎஸ்ங்கிறது எதுல வரும், இன்கம் டாக்ஸ்ல. இன்கம் டாக்ஸ்ங்கிறது எதோடது, டைரக்ட் டாக்ஸோட காம்பனன்ட். சோ அப்போ ஒருத்தரோட வருமானத்துக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ, ஓகேங்களா, ஒரு பீரியாடிக்ல நான் முன்னாடியே புடிச்சு கவர்மெண்ட்டுக்கு கட்டுறோம். பிடிக்கிறவங்க வேற, அந்த இன்கம் இன்னொருத்தர் கைக்கு போதில்ல அவரு வேற, ரெண்டு பேருமே வெவ்வேறையா இருப்பாங்க. இங்க நம்ம பார்க்க போறது. சோ கவர்மெண்ட் என்ன யோசிச்சதுன்னா எல்லாத்தையும் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ண சொன்னா ஃபைல் பண்ண மாட்டாங்க. சோ அதனால என்ன பண்ணலாம்னா யார் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இன்கம் கொடுக்குறாரோ அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துடலாம். டாக்ஸை வந்து கலெக்ட் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு கொடுக்கலாம், பே பண்றவருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்த டிடிஎஸ். அதாவது உங்களுக்கு ஒரு வருமானம் வருது, அந்த வருமானத்தை நான் கொடுக்க போறேன் உங்க கைக்கு. சோ அப்ப நான் கொடுக்கும் போது உங்களுக்கு பதுவா அந்த வருமானத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நான் டிடெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு உங்களோட அக்கௌண்ட்ல கட்டுவேன். ஓகேங்களா? சோ இந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு ரெண்டு பார்ட்டிஸ் உள்ள இன்வால்வ் ஆவாங்க. மேக்சிமம் 3 பார்ட்டி இன்வால்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்ட்டி யாரு கொடுக்கறா, இன்னொன்னு அதை யாரு ஏர்ன் பண்றா, தேர்ட் யார் வரா, ஒரு பேங்கிங் வருவாங்க. இந்த 3 பார்ட்டி இந்த டிரான்சாக்ஷன் இன்வால்வ் ஆவாங்க. சோ டிடிஎஸ்ங்கிறது என்னங்கிறது சொல்லியிருக்கேன். டிடிஎஸ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொருத்தரோட சோர்ஸ் ஆஃப் வருமானத்துக்கு கொடுக்கிறவரே புடிச்சு அவரோட அக்கௌண்ட்ல கட்டுறாரு. இது எதுக்கோசரம் பண்றோம், கவர்மெண்டோட டாக்ஸ் ப்ராசஸ சிம்பிளிஃபை பண்றோம். அதே மாதிரி கவர்மெண்டோட டாக்ஸ் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். இப்ப நான் பிடிக்கிறவர் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டுறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா எனக்கு என்ன சொல்லியிருக்கு கவர்மெண்ட், அவர் கட்டுறாரோ இல்லையோ நீங்க கொடுக்குற பேமெண்ட்டுக்கு என்ன பண்ணுங்க, புடிச்சு கட்டிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். எந்தெந்த மாதிரி பேமெண்ட்டுக்கெல்லாம் நான் பிடிக்கணும், அது எவ்வளவு பர்சன்டேஜ்ல பிடிக்கணும், அது என்ன லிமிட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் எனக்கு ஒவ்வொரு இயரும் என்ன பண்ணிடும் கவர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி இதுதான் டிடிஎஸ். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? சோ டிடிஎஸ்ங்கிறது நம்ம நார்மலா மார்க்கெட்ல யூஸ் பண்ற வேர்டிங் தான். சொல்லுங்க சார். ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க சார். சார் இப்போ டிடிஎஸ் ரேட் எல்லாம் குறைச்சிக்கிறாங்கன்னு சொன்னாங்களா சார், அது எவ்வளவு சார்? கான்ட்ராக்டுக்கு வந்து 1.5ங்களா சார்?
ஃபேமா இருந்தா நார்மலா நீங்க பிடிக்கிற பர்சன்டேஜ்ல 25% கழிச்சிருங்கன்றாங்க. ஓகேங்களா? சோ 25% கழிக்கிறோம் அப்படின்னா இப்போ 10%ல 25% கழிச்சோம்னா என்ன ஆகுங்க? 25% போட்டீங்கன்னா 2.5% கழியும். அப்ப என்னன்னா 7.5% பண்ணுவோம் பிடிக்கணும். ஓகேங்களா? சோ அதுதான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் காட்டுறேன், அந்த ஸ்கிரீன் தெரியுதான்னு பாத்துக்கோங்க. ஓகே சார். உங்க ஸ்கிரீன் தெரியுதா? இது வந்து ஒரு லிங்க், நான் இந்த லிங்க் வேணா ஷேர் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா இது எப்ப சேஞ்சஸ் ஆச்சுன்னா 14.5 இருந்து புது ரேட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 194C நீங்க கான்ட்ராக்டுக்கெல்லாம் பே பண்ணுவீங்கல்ல, இங்க பாருங்க இங்க இருக்கும். ஓகேங்களா? இங்க இருக்கா? இது முன்னாடி புடிச்சிட்டு இருந்த பர்சன்டேஜ் 1% இண்டிவிஜுவலா இருந்தா, கம்பெனியா இருந்தா 2% புடிச்சிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டேன்னு சொன்னேன், 25% கழிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ 1%ல 25% கழிச்சா 0.75 என்ன பண்ண சொல்லிட்டாங்க, புடிச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க ஃபார் கான்ட்ராக்டுக்கு. அதே மாதிரி கம்பெனியா இருந்தா, இண்டிவிஜுவல் இல்லாம கம்பெனியா இருந்தா 1.5% வரும் 25% கழிச்சோம்னா. சோ இந்த சீட்ஸ் தரேன். இந்த ரேட் எல்லாம் என்ன ஆயிருக்கு, இப்போ நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கு. அப்ளிகபிள் எப்ப இருந்தா இருக்கு, 14.5 அப்ப இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் நான் சொன்ன இந்த சேஞ்சஸ். ஓகேவா சார்? ஓகேங்க சார். ஓகேங்க. ரைட். சோ நான் சொன்னேன்ல, இது நல்லா பாத்துக்கோங்க, இது இன்கம் டாக்ஸ் தான். ஓகேங்களா? நான் சொன்ன டைரக்ட் டாக்ஸ்ல ஒரு காம்பனன்ட் இன்கம் டாக்ஸ், அந்த இன்கம் டாக்ஸ்ல ஒரு சப்டிவிஷன் தான் என்ன, டிடிஎஸ். சோ முன்கூட்டியே ஒருத்தரோட வருமானத்துக்கு டாக்ஸை டிடெக்ட் பண்ணி, அவரோட வருமானத்துல டாக்ஸை கழிச்சுட்டு பேலன்ஸ் அவருக்கு கொடுக்குறோம். டாக்ஸ் அமௌண்ட் யாரு கட்டுறோம், கவர்மெண்ட்டுக்கு கட்டுறோம். யாரோட அக்கௌண்ட் பேரா, அவருக்கு பதுவா பிகாஃபா நம்ம கட்டிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ நான் சொன்னேன்ல, இது ஏன் பண்ணணும், ஓகேவா? இது மூலமா என்ன ஆகும், கவர்மெண்ட்டுக்கு ரெகுலரா டாக்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அவங்க டாக்ஸை முன்னாடியே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஈஸியா இருக்கும். ஓகே, இங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்க, கலெக்டட் டாக்ஸ் இன் அட்வான்ஸ். இதனால கவர்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்? சோ நான் அட்வான்ஸா டாக்ஸ் கலெக்ட் பண்றங்காட்டிக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்? முதல் கவர்மெண்ட் ஏன் டாக்ஸ் ஒன்னு கலெக்ட் பண்ணணும், யாராச்சும் சொல்லாமே? யாரோ ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? டாக்ஸ்னால கவர்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட், டாக்ஸ் கலெக்ட் பண்றங்காட்டி கவர்மெண்ட்டுக்கு என்ன? ஓகேவா? அதே அட்வான்ஸா ஏன் பண்ணணும், இப்ப கலெக்ட் பண்ணணும்? நான் பேசுறது உங்க எல்லாத்துக்கும் கேக்குதா முதல்ல? ஏன்னா ஒருத்தருமே ரெஸ்பான்ஸ் பண்ணாதங்காட்டி எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் கேக்குது இல்ல? கேக்குது சார். ரைட், சொல்லுங்க. நான் ஏன் கலெக்ட் பண்ணணும், பிளஸ் அது ஏன் அட்வான்ஸா கலெக்ட் பண்ணணும்? எனி ஒன்? ரேவதி மேடம் ஆர் மதன் சார்? சார் ஆடிபிளா இருக்கு சார், நோ ப்ராப்ளம், நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே, அப்ப கேஸ்டின் நான் அப்ப இது சொன்னது அப்படியே ஆன்சர் சொல்லுங்க கொஸ்டினுக்கு. ஏன் டாக்ஸ கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணணும், அதனால கவர்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட், அதையே நான் ஏன் அட்வான்ஸா கலெக்ட் பண்ணணும்? சார் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் வேணுமா இருக்கும் சார், அதனால அட்வான்ஸா வேணும். அதனால கவர்மெண்ட் அவன் வந்து நீட்டா பிசினஸ் பண்றோன்றது ஒரு டிரான்சாக்ஷனும் இருக்கணும் இல்லைங்களா சார், எத்திக்கலா பிசினஸ் டிரான்சாக்ஷன். ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட் சொல்றேங்க சார். ஓகே, சோ 2 பாயிண்ட்ஸ் இதுல ரொட்டேஷன். எஸ் சார், எஸ் சார். யா, 2 பாயிண்ட் இப்ப நீங்க சொன்னதுல இருந்து எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் தேவைப்படுது, அதனால என்ன பண்றாங்க, டாக்ஸை கலெக்ட் பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, கவர்மெண்ட் இது ஒரு ப்ராசஸா, அதாவது ஒரு ஸ்டெபிலைஸா, ஒரு லீகலா பண்ணணும் பிசினஸ் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராங்க. இதை ரெண்டுமே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வேர்டிங்ஸ் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு நாட்டை கண்ட்ரோல் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை நடத்தணும்னா, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, கவர்மெண்டா இருந்தாலும் ஃபண்ட் தேவை. கவர்மெண்ட் ஃபண்ட் எப்படி கலெக்ட் பண்ணிக்கணும்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கு, உதாரணமா ரோடு போடணும், பாலம் கட்டணும், நிறைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கும், இபி கொடுக்கணும், அதுல சப்சிடி கொடுக்கணும், அந்த மாதிரி தேவையான எல்லா விதமான பெனிஃபிட் நம்மளோட பீப்புளுக்கு பண்றதுக்கு கவர்மெண்ட் எங்க இருந்து கலெக்ட் பண்ணும் டாக்ஸ், பீப்புள் இருந்தே கலெக்ட் பண்ணும். சோ அதை வச்சுதான் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கும், தன்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் அந்த ஃபண்ட் ரெக்யூர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு எக்கனாமிக் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கும் டாக்ஸை யூட்டிலைஸ் பண்ணும். உதாரணமா எல்லாமே ஒருத்தருக்கிட்டே குவியக்கூடாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, சொத்தெல்லாம் ஒருத்தர் கையிலே இருக்கக்கூடாது, செல்வம் எல்லாம் ஒருத்தவங்க கையிலேயே குவியக்கூடாது, ஒரு ஏரியா மட்டும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகக்கூடாது, இன்னொரு ஏரியா அண்டர் டெவலப்மெண்ட்ல போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கோசரம் கவர்மெண்ட் யூஸ் பண்ற டூல் தான் என்னன்னா டாக்ஸ்.
சோ இந்த ரெண்டு பேராமீட்டருக்கோசரம் கவர்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய ஒரு டூல் தான் என்ன டாக்ஸ்னே சொல்லிடலாம். அந்த டாக்ஸ ரெண்டா பிரிக்கும் கவர்மெண்ட். ஒண்ணு வந்து ரெகுலரா ஒவ்வொரு இயரோட எண்ட்ல தான் இன்கம் டாக்ஸ ஃபைல் பண்ணுவோம். அப்போ வருஷ கடைசியில தான் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆகும் ரெவென்யூ கலெக்ட் ஆகும். அப்போ ஒவ்வொரு மந்தோ அல்லது ஒவ்வொரு நாளோ கவர்மெண்ட் தன்னோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான செலவுகள் எல்லாம் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகும். அப்போ கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுச்சுன்னா அந்த டாக்ஸை ரெண்டா பிரேக் பண்ணிடலாம். ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் கொண்டு போறது டைரக்ட் டாக்ஸ், அவங்களோட வருமானத்துக்கு மேல மட்டும் கட்டினா. ஆனா இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மந்த்லயும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயோ அல்லது ஒவ்வொரு பீரியடிக்குலயோ கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கும் டாக்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் எல்லாத்துக்கிட்டே இருந்துமே. சோ அந்த மாதிரி ரெண்டு டூல்ல வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணிட்டு இருந்தது யூட்டிலைஸ் பண்ணுது. அப்போ டைரக்ட் டாக்ஸோட காம்பனன்ட் கவர்மெண்ட்டுக்கு எப்போ போய் சேரும் இயர் எண்டுல. அப்ப அந்த இயர் எண்டு வரைக்கும் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கும்னா தன்னோட டாக்ஸ் அமௌண்ட் இவ்வளவு வரும் வெயிட் பண்ணும், ஃபண்டை கலெக்ட் பண்ணாது. சோ அந்த மாதிரி டைம்ல கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுச்சுன்னா எதுக்கு இயர் எண்டு வரைக்கும் எப்படி இன்டைரக்ட் டாக்ஸ் மாதிரி மாசம் மாசம் கட்டுறாங்களோ அது மாதிரி டைரக்ட் டாக்ஸ்லயுமே ஒரு காம்பனன்ட் என்ன பண்ணிடலாம் ஒரு மாசத்துக்கு ஒரு ட்ரிப்போ இது 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்போ கட்ட சொல்லலாம்னு சொல்லி கொண்டு வந்ததுதான் அட்வான்ஸ் டாக்ஸ் அண்ட் டிடிஎஸ். அட்வான்ஸ் டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 months ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் டாக்ஸை கட்டிட்டு இருப்போம் கவர்மெண்ட்டுக்கு. டிடிஎஸ்ங்கிறது ஒவ்வொரு பேமெண்ட் நடக்கும் போதும் கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடுறோம் மந்த் எண்ட்ல கட்டுறோம். சோ அதுதான் அட்வான்ஸ் டாக்ஸ்க்கும் டிடிஎஸ்க்கு உண்டான வித்தியாசமா இருக்கும். அட்வான்ஸ் டாக்ஸ் யாரு கட்டுவா என் வருமானத்துக்கு நானே 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் கவர்மெண்ட் கட்டிட்டே இருப்பேன். வருஷ கடைசியில தான் என்னோட கணக்கை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் சினாரியோ டிடிஎஸ் எனக்கு ஒருத்தர் பே பண்ணுவாரு, அவர் பே பண்றவரே எனக்கு பதுவா டாக்ஸை கழிச்சுட்டு தான் எனக்கு கொடுப்பாரு, அந்த டாக்ஸை என் அக்கௌண்ட்ல கவர்மெண்ட்டுக்கு கட்டுவாரு. சோ அந்த மாதிரி கட்டுறதுக்கு தான் அட்வான்ஸ் சொல்லிடுறோம். இது கவர்மெண்டோட ஃபண்ட் பொசிஷனுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் இது எப்ப டிடெக்ட் பண்ணுவாங்க டிடிஎஸ்ங்கிறது. சோ இந்த டிடிஎஸ்னா என்ன, இது ஏன் பண்ணணும், அதுக்கு அடுத்தது எப்ப பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் சினாரியோ எப்ப பண்ணுவோம். எப்போ டிடிஎஸ் அப்ளை ஆகும் டிடிஎஸ் எப்போ அப்ளை ஆகும் ஒருத்தருக்கு பேமெண்ட் கொடுக்கும்போது பேமெண்ட் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு கொடுக்கணுமா இருக்குங்க சார்? ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து கண்டிஷன் இருக்கு எப்ப அப்ளை பண்ணணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒன் அவருக்கு நம்ம பே பண்றோம் இல்ல அவரு எனக்கு பில்ல கொடுத்து அந்த பில்ல அவரோட பேர்ல நான் அக்கௌண்ட் பண்ணிட்டேனாவே இந்த ரெண்டு நடவடிக்கையில எது முன்னாடி நடக்குதோ விச் எவர் இஸ் எர்லியஸ்ட். உதாரணமா அவருக்கு நான் பணம் தரல ஆனா பில்ல என் புக்ஸ்ல என்னோட கணக்குல அக்கௌண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாவே டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணும். ஆனா அவருக்கு பேமெண்ட் என்ன பண்ணல நான் கொடுக்க கிடையாது. சோ ஒருவேளை அவர் பில்லே கொடுக்கல நான் அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல இது முன்னாடி நடந்துருச்சு பேமெண்ட் நடந்துருச்சு. அப்ப நான் அந்த பேமெண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணிருக்கணும் டிடிஎஸ் பிடிக்கணும். சோ ரெண்டுல எது முன்னாடி நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் டிடிஎஸ் பிடிக்க ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு நான் 10ஆம் தேதி அவருக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் தந்திருக்கேன், அவர் பில் எனக்கு 20ஆம் தேதி தராரு ஓகேங்களா. நான் அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1 lakh, பில்லு 2 lakh. அப்போ நான் அந்த அட்வான்ஸ் கொடுத்தேன்னா 1 lakh, அந்த 10ஆம் தேதி அந்த 1 lakh டிடிஎஸ் பிடிச்சு என்ன பண்ணிடணும் அக்கௌண்ட் பண்ணிருக்கணும். அப்புறம் அவர் பில்லு கொடுக்குறாருல 2 lakh 20th அன்னைக்கு அந்த டேட்ல மீதி இருக்கிற 1 லட்சம் ரூபாய்க்கு நான் டிடிஎஸ் பிடிக்கணும் ஓகேங்களா. இது ஒரு வகை. ஒருவேளை நான் அவருக்கு பேமெண்டே கொடுக்கலைங்க, அவர் எனக்கு பில் கொடுக்கறதே 20ஆம் தேதி இல்லைன்னா அந்த 20ஆம் தேதி நான் அக்கௌண்ட் பண்ணும் போது அந்த 2 lakh rupeesக்கு என்ன டாக்ஸோ அதை நான் புடிச்சு அக்கௌண்ட் பண்ணணும். சோ எது விச் எவர் இஸ் ஏர்லியஸ்ட் நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் டிடிஎஸ் நான் பிடிக்கணும். சோ யாருக்கெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இவங்க எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். 99% எல்லாத்துக்குமே என்ன ஆயிடும் இதுல அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். உதாரணமா இண்டிவிஜுவலு அப்புறம் ஃபேம் கம்பெனி, மேக்சிமம் இண்டிவிஜுவல் கம்பெனி ஃபேம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆயிடும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லோக்கல் அத்தாரிட்டி இந்த மாதிரி இவங்க எல்லாத்துக்குமே என்ன ஆகும்னா இவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு பேமெண்ட் கொடுத்தனாவே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்ட்ல நான் என்ன பண்ணணும் டிடிஎஸ் புடிச்சிட்டு தான் அவங்களுக்கு பேமெண்ட்டை கொடுக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் தான் இந்த லிஸ்ட். சோ நீங்க எல்லாரும் நார்மலா யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல பேன் நம்பர். சோ இப்ப நான் ஒருத்தர்கிட்ட இருந்து டிடிஎஸ்னா என்ன, அதை ஏன் பண்ணணும், அதுக்கப்புறம் அது எப்போ பிடிக்கணும், அது யாராருக்கெல்லாம் பிடிக்கணும் பார்த்தாச்சு.
சோ இப்ப நான் ஒருத்தர்கிட்ட இருந்து புடிச்சு ஒருத்தரோட அக்கௌண்ட்ல கட்டுறேன்னு சொன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்பர் தான் இந்த பேன் நம்பர். எப்படி இப்ப நீங்க பேங்க்ல போய் உங்க அக்கௌண்ட்ல பணம் கட்டுறீங்க, அதே பதிவா நீங்க போய் கட்டுறது ஒரு மாதிரி, உள்ள உங்களுக்கு பதிவா நான் போய் அக்கௌண்ட்ல கட்டினா கூட அந்த அக்கௌண்ட் நம்பர்ல தான் நான் கட்டணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்தாதான் அந்த பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு சேரும். அது மாதிரி டிடிஎஸும் நான் உங்க அக்கௌண்ட்ல கட்டணும் அப்படின்னா உங்க பேன் நம்பர் யூட்டிலைஸ் பண்ணி தான் அதை நான் கட்டுவேன். சோ இந்த பேன் நம்பர் அப்படிங்கிறது தான் டைரக்ட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்பர். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம்னா ஆதார் நம்பர், அது முன்னாடியே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, பேன் நம்பர் பேஸ்ல தான் இருந்துச்சு. அந்த பேன் நம்பர் ட்ராக்கிங் சிஸ்டம் தான் உங்களோட இன்கம் டாக்ஸோட ஐடென்டிபிகேஷன் நம்பர். சோ யூனிவர்சல் அதை யூட்டிலைஸ் பண்ற ஒரு வேர்ட் தான். அந்த பேன் நம்பருக்கு தான் நான் உங்களுக்கு டிடிஎஸ் என்ன பண்ணி விட்டுருவேன், கட்டி விடுவேன். சோ அந்த பேன் நம்பர் ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்ம பே பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பேன் நம்பர்ல 4th டிஜிட் என்னவா இருக்கும், ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கும். நிறைய பேர் அவங்களோட பேன் நம்பரை பாருங்க, 4th கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இதுல 5 அல்பபெட்டிக்கல், 4 நியூமரிக், மறுபடியும் என்ன ஆகும், கடைசி நம்பரும் அல்பபெட்டிக்கா இருக்க ஆரம்பிக்கும். சோ மொத்தமா 10 நம்பர் இருக்கும். அதுல 4th ஒன், இந்த அல்பபெட்டிக்கல 4th ஒன் என்னவா இருக்கும்னா அது இண்டிவிஜுவலா இல்ல ஃபேமா கம்பெனியா அப்படிங்கிற ஐடென்டிபிகேஷன் தான் அந்த 4th கேரக்டரா இருக்கும். பீன் வந்துச்சுனாவே அது என்ன ஆயிடும், இண்டிவிஜுவல் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன ஆகும்னா 5th கேரக்டர் உங்க பேரோட முதல் லெட்டரா இருக்கும் உங்க பேன் நம்பர்ல. சோ பி அப்படிங்கிறது ஃபேம், சீனா கம்பெனி இருக்கும், சாரி பீனா இண்டிவிஜுவல், சீனா கம்பெனி. அதே மாதிரி 5th கேரக்டர் உங்களோட பேரோட முதல் லெட்டரா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். சோ இதுதான் அந்த பேன் நம்பர். இதை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்றேன், உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் டாக்ஸை கட்டுறேன். ஓகே, இப்போ உங்க அக்கௌண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கு. நான் ப்ராப்பரா இதெல்லாம் புடிச்சு கட்டிட்டு இருக்கேன்னா சொல்லி கவர்மெண்ட் என்ன ட்ராக் பண்றதுக்கு ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் தான் டேன் நம்பர். ஓகேங்களா. சோ உங்க அக்கௌண்ட்ல கட்டுறதுக்கு யூட்டிலைஸ் பண்றது பேன் நம்பர். நான் ப்ராப்பரா பண்ணிருக்கேனா இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ட்ராக்கிங் நம்பர் என்னன்னா என்னோட டேன் நம்பர், டாக்ஸ் டிடக்ஷன் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுல எப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அங்க எப்படி நம்ம சொன்னோம் 5 கேரக்டர் ஆல்பபெட்டிக்ல வரும், 4 என்னவா வரும்னு பார்த்தோம் நம்பர், மறுபடியும் 10th ஒன் என்னவா இருக்கும் ஆல்பபெட்டா இருக்குன்னு பார்த்தோமா. ஆனா இது கொஞ்சம் லைட்டா டிஃபரெண்ட் ஆகி 4 நம்பர் தான் ஆல்பபெட், 5 நம்பர்ஸ் என்னவா இருக்கும் நியூமரிக்கா இருக்கும், மறுபடியும் கடைசி நம்பர் என்னவா இருக்கும்னா ஆல்பபெட்ல இருக்கும். ஓகேங்களா. சோ இதுதான் பேன் நம்பர், டேன் நம்பர். பேன் நம்பருக்கும் டேன் நம்பருக்கும் இதுதான் வித்தியாசம். பேன் நம்பர் யாருக்கு வரும், டேன் நம்பர் யாருக்கு வருங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ இதுதான் 2 ப்ராசஸ்மே. இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு? எந்த டவுட் இல்லையா? நான் மூவ் பண்றேன். சோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா நம்ம பார்த்த மாதிரி டிடிஎஸ்னா என்ன, எதுக்கு, எப்போ, யாருக்கு, பிளஸ் அது எப்படி எந்த அக்கௌண்ட்ல கட்டுறோம், யார் மூலமா கட்டுறோங்கிற அக்கௌண்ட் நம்பரிங் எல்லாமே பார்த்துட்டோம். சோ எப்போ அப்ளிகபிள் ஆகுங்கிறது நெக்ஸ்ட் பார்க்க போறோம். சோ யாருக்கெல்லாம் பிடிக்கணுங்கிற லிஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது என்ன இருக்கும், எதுக்கெல்லாம் பிடிக்கணும்னு இருக்கு. சோ நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ங்கிறது தான் அது. சோ யாருக்கெல்லாம் பிடிக்கணுங்கிற லிஸ்ட் என் கையில இருக்கு. நான் எந்தெந்த பேமெண்ட்டுக்கெல்லாம் பிடிக்கணுங்கிறது என்னோட அடுத்த லிஸ்டா இருக்கும். அடுத்தது கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கும் ஒரு லிமிடேஷன் வச்சிருக்கோம். அந்த லிமிட்டை தாண்டிச்சுனாவோ அந்த லிமிட்டுக்குள்ள இருந்துச்சுனாவோ 2 சினாரியோல நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், அவங்களுக்கு டிடிஎஸ் டைரக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடுத்தது என்னவா இருக்கும், நேச்சர் ஆஃப் பேமெண்ட் லிஸ்ட். இது நிறைய இருக்கு, நீங்க சைட்ஸ்ல போனாவே கிடைக்கும். மேஜரா நம்ம பாக்குறது இன்னைக்கு டேட்ல எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருப்பாங்கன்னா மேஜரா கான்ட்ராக்ட் பேமெண்டோடது பார்ப்பாங்க. அடுத்தது என்ன இருக்கும், ரெண்ட்டுக்கு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் ஆர் டெக்னிக்கல் சர்வீஸோடது இருக்கும். அப்புறம் கமிஷனோடது இருக்கும். ஓகேங்களா. இதுதான் அதிகமா யூட்டிலைஸ் பண்றதா இருக்கும். மீதியெல்லாம் என்னவா இருக்கலாம், ஸ்பெஷல் சினாரியோல நடக்கக்கூடியதா இருக்கும். சோ இந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட், இந்த நேச்சர் ஆஃப் டிடக்டிவ்ஸ், அதாவது இந்த நேச்சர் ஆஃப் டிடக்டிவ்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இது அப்ளை ஆகும்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல லிமிடேஷன்ஸ், அது ஓகே எக்ஸாம்பிள் பாருங்க. ரெண்ட் அப்படிங்கிறது யார் இருக்கும், யார் ரெண்ட் பே பண்றாங்களோ அவங்க தான் டிடக்ட் பண்ணணும். அது யாருக்கு பே பண்றோமோ அவங்ககிட்ட இருந்து நம்ம பிடிக்கணும். அடுத்தது ஒரு லிமிடேஷன் இன்னைக்கு டேட்ல அது 2,40,000, பழைய ரேட் என்ன 1,80,000. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து ரெண்ட் வந்து பில்டிங் கொடுத்தோம்னா 10%, இதே பிளான்டரி மிஷினரினா 2%. பட் அதுவும் 14th மேக்கு அப்புறம் அதுல எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருக்கோம் 25% கட் பண்றோம். அப்போ 10ங்கிறது 7.5, 2ங்கிறது 1.5 மாறி இருக்கும். சோ இந்த மாதிரி யாரு டிடெக்ட் பண்ணணும், இங்க யாருக்கு பொதுவா நம்ம பிடிக்கிறோம், அதே மாதிரி என்ன நேச்சர் ஆஃப் பேமெண்ட், அதுக்கு அமௌண்ட் லிமிட் எவ்வளோ, என்ன டாக்ஸ் ரேட், இந்த 5 பேராமீட்டர் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், புடிச்சு கட்ட ஆரம்பிக்கலாம்.
சோ இப்ப அப்படி புடிச்சு கட்டும் போது நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஃபார்ம்ஸ் ஓகேங்களா. உதாரணமா நம்ம அவங்களுக்கு கட்டுறது சலான் எவ்ரி மந்த்தும் நான் புடிச்சதெல்லாம் அடுத்த மாசம் கவர்மெண்ட்ல கட்டணும். அதுதான் பீரியடிக்கல் பேமெண்ட். அந்த பீரியடிக்கல் பேமெண்ட் பே பண்றதுக்கு நான் யூட்டிலைஸ் பண்ற சலான்ஸ் இருக்கும். எவ்ரி டைம் கட்டி கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பேன், பே பண்ணிட்டே இருப்பேன் எவ்ரி மந்த். அந்த சலான் நம்பர் என்ன 281 சொல்லி பாப்பீங்க. நிறைய பேர் நீங்க எவ்ரி டைம் கட்டிட்டு இருப்பீங்க. பட் ஆனா கட்ட அந்த சலான் நம்பரே தெரியாது. அந்த சலான் நம்பர் என்னன்னா 281. மாசம் புடிச்சு அடுத்த மாசம் 7ஆம் தேதிக்குள்ள நான் என்ன பண்ணிடுவேன், கட்ட ஆரம்பிப்பேன். அதே மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு நான் ஒரு ஃபார்மை கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பேன். அந்த ஃபார்ம்ல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நான் இந்த 3 மாசம் கட்டின அமௌண்ட் யாரோட அக்கௌண்ட்டுக்கு எப்படி பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கிற ஃபார்ம் என்னவா இருக்கும், ஒரு குவார்ட்டர்லி ரிட்டர்ன் சொல்லுவாங்க. அந்த குவார்ட்டர்லி ரிட்டர்ன் 26Q, இன்னொன்னு என்னவா இருக்கும் 24Q இருக்கும். 26Q அப்படிங்கிறது நான் சேலரி பேமெண்டா இருக்கும், 24Qங்கிறது சேலரி பேமெண்டா இருக்கும். சோ இந்த ஃபார்ம்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி தான் 3 மந்த்ஸ்க்கு ஒன் டைம் நான் இந்த 3 மாசம் கவர்மெண்ட் கட்டின அமௌண்ட் யாராருக்கு எவ்வளவு அமௌண்ட் பிரிஞ்சு போகணும்னு சொல்லுவேன். சோ அப்ப அந்த 3 மாசத்துக்கு சொல்ற வரைக்கும் அது கவர்மெண்டோட ட்ரெஸரின்னு சொல்லுவாங்க. அதுலதான் அந்த ஃபண்ட் லொகேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் யாருக்கு பிரிஞ்சு போகும், அந்தந்த அக்கௌண்ட்டுக்கு, அதாவது அந்தந்த பேன் அக்கௌண்ட்டுக்கு பிரிஞ்சு போகும். அந்த பேன் அக்கௌண்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுக்கறது தான் 3 மந்த்ஸ் கொட்டிருப்ப நம்ம கொடுக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிட்டர்ன். அது 26Q, இன்னொன்னு 24Q. அப்ப இது என்னங்க 27A அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த கொடுக்கக்கூடிய அந்த குவார்ட்டர்லி ரிட்டர்னுக்கு வைக்கக்கூடிய அக்னாலஜ்மெண்ட் ஷீட் தான் 27A. ஓகேங்களா. கன்சாலிடேட் ரிப்போர்ட்டா இருக்கும். அந்த 27Aல நான் கன்சாலிடேட்டா ஒரு ரிப்போர்ட் கொடுப்பேன், என்னென்னலாம் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. அதோட பிரேக்கப், இண்டிவிஜுவல் பிரேக்கப் அப்படிங்கிறது எதுல இருக்கும், 26Qலயோ 24Qலயோ நான் என்ன பண்ணிருப்பேன் வச்சு கொடுப்பேன். அதே மாதிரி ஃபார்ம் 16A அப்படிங்கிறது நான் அந்த புடிச்சவருக்கு ஒரு சர்டிபிகேட்டை ப்ரொவைட் பண்றேன். நான் உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் புடிச்சிருக்கேன், இந்த நம்பர்ல தான் கட்டியிருக்கேன்னு சொல்லி நான் அவங்களுக்கு கொடுப்பேன். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, எஸ் எ கம்பெனியா நானே அந்த ஃபார்மை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த ஃபார்ம் தான் 16A. பட் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நான் ஃபைல் பண்ண 3 மந்த்ஸ் ஃபைல் பண்ணல குவார்ட்டர்லி ரிட்டர்ன், அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் போர்ட்டல்லையே என் அக்கௌண்ட்ல அந்த ஃபார்ம் தானாவே ஜென்ரேட் ஆயிடும். அதுக்கு ஒரு சர்டிபிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அது கவர்மெண்டே ஜென்ரேட் பண்ற நம்பர். அதை நான் என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணி அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நான் கொடுக்கணும். அப்படி ஒருவேளை நான் டவுன்லோட் பண்ணலினா பர் டேக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி எல்லாம் இருக்கு. சோ அப்படி டவுன்லோட் பண்ணி நான் அவங்க கையில கொடுக்க வேண்டியது யார் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஃபார்ம் தான் 16A. ஓகேங்களா. சோ நான் மந்த்லி கட்டுற சலான் பேரு 281. அதே மாதிரி மந்த்லி முடிஞ்சிருச்சு, 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் நான் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ற ஃபார்ம் தான் 26Q, 24Q. அடுத்தது என்ன, அதோட அக்னாலஜ்மெண்ட் கன்சாலிடேட் பேப்பர் தான் 27A. அதே மாதிரி ஃபார்ம் 16Aங்கிறது எவ்ரி இயர் எண்ட்ல நான் முன்னாடி இண்டிவிஜுவலா நானே சர்டிஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்ப எப்படி இருக்கு, கவர்மெண்ட் போர்ட்டல டவுன்லோட் பண்ணி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் இன்கம் பர்சனுக்கு, அதாவது அந்த டெடிட்டிக்கு நான் கொடுக்கணும். அந்த ஃபார்ம் தான் 16A. இதுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகே, இதுல எது டவுட் இல்லைன்னு எடுத்துக்கலாமா. நெக்ஸ்ட் ஸ்லைட் மூவ் பண்றேன். சோ இப்போ அந்த டிடிஎஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த ஃபார்ம் 16Aங்கிறது அதான் டிடிஎஸ் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ரூஃப் தான், நான் உனக்கு டிடெக்ட் பண்ணிருக்கேன், நான் கவர்மெண்ட்ல கட்டியிருக்கேங்கிற ஒரு ப்ரூஃபை நான் அந்த பர்சனுக்கு கொடுக்க போறேன். கால்ட் அஸ் டிடிஎஸ் சர்டிபிகேட். அதே மாதிரி நான் 2 ஃபார்ம் சொன்னேன், 26Q ஒன்னு, இன்னொன்னு 24Q. 24Qங்கிறது சேலரி, அதுக்கு நான் கொடுக்க வேண்டிய சர்டிபிகேட் தான் ஃபார்ம் 16 சொல்லுவாங்க. அது இந்த இண்டிவிஜுவல் சேலரி வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கம்பெனி ப்ரொவைட் பண்ணும். அது ஒரு இன்கம் ப்ரூஃபா கன்சிடர் பண்ணுவாங்க. சோ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா மேனுவலா இருந்துச்சு. பட் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இடிடிஎஸ் சொல்லிட்டாங்க. சோ அந்த ஃபார்மட்ல நான் ஜென்ரேட் பண்ணி நானே ஆன்லைன்ல என்ன பண்ணலாம், ஃபைல் பண்ணலாம். சோ இடிடிஎஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா 2003ல தான் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. அது வரைக்கும் நீங்க என்ன இருந்துச்சுன்னா மேனுவல் ரிட்டர்ன்ஸ் தான் இருந்துச்சு. அதை இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சிஸ்டமேட்டிக்கா இ ரிட்டர்னா கொண்டு வந்துட்டாங்க. 2003ல இருந்து இப்ப இ ரிட்டர்ன்ஸ் தான் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் சொன்ன மாதிரி 27Aங்கிறது கன்சாலிடேட்டா ஒரு பேப்பர். எதோடது 26Qயோட 24Qயோட கன்சாலிடேட் பேப்பர் தான் அது. சோ அந்த பேப்பர்ஸை முன்னாடி ஃபைல் பண்ணுவோம். அதே மாதிரி
என்னென்ன டேட்ஸ் இருக்கும், டியூ டேட்ஸ் மேக்ஸிமம் சேஞ்சஸ் ஆகும் பீரியாடிக்கலா. ஃபார் எக்ஸாம்பிள் 7th of every month சக்சீடிங் மந்த், அதாவது நான் இப்ப இருக்கிறது மேனா, ஜூன் 7க்குள்ள மே மாசம் நான் புடிச்ச டிடிஎஸ் எல்லாம் என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் தனியா இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் டிஃபர் ஆகும். உதாரணமா நான் டிடெக்ட் பண்ணிட்டு கட்டலினா ஒரு பர்சன்டேஜ், நான் டிடெக்ட் பண்ணவே இல்லை கட்டவும் இல்லைன்னா அதுக்கு வேற மாதிரி இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். 2 சினாரியோ இருக்கு டிடிஎஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். நான் டிடெக்ட் பண்ணிட்டேன் ஆனா கவர்மெண்ட் கட்டல, இதுக்கு ஒரு ரேட் இருக்கு டிடிஎஸ் லேட் பே இன்ட்ரெஸ்ட். இன்னொன்னு என்ன இருக்குன்னா, நான் டிடெக்டும் பண்ணல கவர்மெண்ட்டுக்கு கட்டவும் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒண்ணு இருக்கும் 1%, 1.5% சொல்லி 2 வகையான இன்ட்ரெஸ்ட் ஸ்லாப் இருக்கும். அதே மாதிரி நான் 3 months ஃபைல் பண்ணணும்னு சொன்னல குவார்டர்லி ரிட்டர்ன், அதை நான் ஃபைல் பண்ணோம். அப்படி அதை ஃபைல் பண்ணலினா அதுக்கு எனக்கு லேட் ஃபீ இருக்கும். எப்படி நான் பேமெண்ட் லேட் ஃபீ சொல்றேனோ அது மாதிரி இங்க ரிட்டர்ன் ஃபைலிங்க்கு எனக்கு என்ன இருக்கு, லேட் ஃபீஸ் அண்ட் பெனால்டிஸ் இருக்கு. ஸோ டியூ டேட்ஸ் நீங்க ஆன்லைன்ஸ்ல எப்ப வேணா பாத்துக்கலாம். ஸோ நார்மலா பேமெண்டோட டியூ டேட் சக்சீடிங் மந்த் 7th இருக்கும். ஒவ்வொரு குவார்டரோட இது என்ன ஆகும்னா அடுத்த குவார்டர் 15th என்ன இருக்கும், அடுத்த மாசம் 15th ஃபைல் பண்ண வேண்டியதா இருக்கும். மார்ச் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் கொடுப்பாங்க, ஏன்னா அது இயர் எண்ட் ப்ராசஸா இருக்கிறங்காட்டிக்கு மார்ச் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே டைம் கிடைக்கும் குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு மட்டும். சோ இப்ப நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண எல்லா பாயிண்ட்டுமே என்ன, தியரிட்டிக்கல். இந்த தியரிட்டிக்கல் இருக்கிற பேசின விஷயங்களை டேலில எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்டா பார்க்கலாம். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்க ஆரம்பிங்க. நம்ம இப்ப பேசுனது எல்லா பாயிண்ட்டும் தியரிட்டிக்கல். நம்ம என்னென்னலாம் பேசிருந்தோம், டிடிஎஸ்னா என்ன, அது எதுக்கோசரம் பண்ணணும், எப்ப பண்ணணும், யார்கிட்ட இருந்து பண்ணணும், என்ன மாதிரி நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கு பண்ணணும், ஓகேங்களா, பேன் நம்பர்னா என்ன, டேன் நம்பர்னா என்ன, ஓகேங்களா, என்ன மாதிரி ஃபார்ம்ஸ் கவர்மெண்ட்ல கொடுக்கணும், இல்ல நான் யார்கிட்ட இருந்து புடிச்சனோ அவருக்கு என்ன மாதிரி சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கணும், ஓகேங்களா, அது எந்தெந்த டேட்குள்ள கட்டணும், என்னென்ன டேட்குள்ள ஃபைல் பண்ணுங்கிறது எல்லாமே பார்த்தோம். சோ இப்போ இந்த ப்ராசஸை எப்படி டேலில மெயின்டைன் பண்ண போறோம்னு சொல்லி இங்க நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் பேசுனதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. அட்லீஸ்ட் ஓகே, கோ ஃபர்தர் இல்ல ப்ரொசீட் ஃபர்தர்னு கொடுத்தீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னு அர்த்தம். சோ அட்லீஸ்ட் சாட் பண்ணுங்க, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ப்ரொசீட் பண்ணலாம் சார். ரைட் சார், தேங்க்யூ முருகானந்தன் சார். இப்ப நெக்ஸ்ட் வந்து டேலில எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். டேலியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டேட்டா அக்கௌண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த டேட்டாஸ் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைனும் பண்றேன். ஸோ இப்போ எப்படின்னா ஒரு ஃபியூச்சர் எனக்கு வேணும் வேண்டாங்கிறது டேலியை பொறுத்த வரைக்கும் எல்லா டைமும் நம்ம கேட்கற கேள்விதான், எங்க போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ டேலியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபியூச்சரை எனேபிள் பண்றது 2 வழி தான். ஒன்னு F11, இன்னொன்னு என்ன F12 சொல்லுவோம். F12 அப்படிங்கிறது நான் அப்ளிகேஷனுக்கு உண்டான கான்ஃபிகரை F12 பண்ணுவேன் டோட்டல் அப்ளிகேஷனுக்கே. F11 அப்படிங்கிறது என்னோட பர்டிகுலர் கம்பெனி, நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற கம்பெனிக்கு தேவையான ஃபியூச்சர் எனேபிள் பண்றதா என்ன F11. பிகாஸ் என்னன்னா டேலியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டேட்டா பேஸ் எவ்வளவு கம்பெனி வேணா நீங்க கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். இப்ப நம்ம செலக்ட் கம்பெனிக்குள்ள போயிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய கம்பெனி லிஸ்ட் அவுட் வரும். காரணம் என்னன்னா நம்ம எவ்வளவு கம்பெனி வேணா நம்ம சாஃப்ட்வேர்ல என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு சிலது அப்ளிகபிள் ஆகும், ஒரு சிலது அப்ளிகபிள் ஆகாது. சோ இந்த கம்பெனி வைஸ் பண்ணக்கூடிய எனேபிள்மெண்ட் எல்லாம் எங்க இருக்கும்னா F11ல இருக்கும். டோட்டலா என் டேலிக்கே நான் செட் பண்றது எங்க இருக்கும், F12ல இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த டிடிஎஸ்ங்கிற இந்த கம்பெனில எனக்கு டிடிஎஸ் என்ன பண்ணணும், அப்ளிகபிள் பண்ணணும்னா நீங்க கிளிக் பண்ண வேண்டிய பட்டன், ஃபர்ஸ்ட் பட்டன் என்னவா இருக்கும், F11. இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாச்சுரி டாக்ஸேஷனுக்குள்ள போகணும். சோ இந்த ஸ்டாச்சுரி டாக்ஸேஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டிடிஎஸ் ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இதை எஸ் கொடுக்கணும். சோ இதை எஸ் கொடுத்துட்டோம்னா இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு நீங்க எனேபிள் பண்ணிருக்கீங்க, டிடிஎஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது என்னோட கம்பெனியில இருக்கிற கான்ஃபிகரை நான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நான் சொன்னல பேன் நம்பர், இன்னொன்னு என்ன டேன் நம்பர். டேன் நம்பர் எனக்கு இருக்கும், அந்த டேன் நம்பர் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நான் இங்க மென்ஷன் பண்ணணும். இதை எஸ் கொடுக்கணும். கொடுத்தா இந்த விண்டோ ஓபன் ஆகும். இங்கதான் நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்களோட டேன் நம்பர் எல்லாம் சொல்லிடணும். அப்படி சொன்னா தான் ரிட்டர்ன் பிரிண்ட் அவுட் எடுக்கும் போதோ இல்ல டாக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணும் போதோ தானா உங்க கம்பெனி டீடைல் எல்லாம் பிரிண்ட் ஆகி வரும். இல்லைன்னா நீங்க மறுபடியும் மேனுவலா என்ன பண்ணணும், அதுல ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ அப்போ உங்களோட டீடைல் எல்லாம் நீங்க ஃபைல் பண்ணக்கூடிய அந்த 26Q 24Q 16s இல்ல அந்த 281 சலான்ல எல்லாம் வரணும்னா நீங்க இந்த டீடைல் என்ன பண்ணிருக்கணும், ஃபில் பண்ணி இருக்கணும். சோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிடிஎஸ் எனேபிள் பண்ணணும். ரெண்டாவது உங்க கம்பெனியோட டீடைலை இந்த ஸ்கிரீன்ல ஃபில் பண்ணணும்.
இந்த இடத்துல 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்னு இக்னோர் ஐடி எக்ஸம்ஷன், இன்னொன்னு ஆக்டிவேட்டஸ் டிடிஎஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம், இன்னொன்னு சர்சார்ஜ். இந்த மூணுக்கு என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது இந்த மீனிங் என்னங்கிறதும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஐடி எக்ஸம்ஷன்ங்கிறது ஒரு சில பேமெண்ட்டுக்கு நான் சொன்னேன்ல லிமிடேஷன் வைப்பாங்க அப்படின்னு, அந்த லிமிடேஷனை கன்சிடர் பண்ண வேண்டாங்க. நான் கொடுக்கக்கூடிய எல்லா பேமெண்ட்டுக்கும் நீங்க டிடிஎஸ் புடிச்சிட்டே இருங்க அப்படின்னா இதை நீங்க என்ன பண்ணணும், எஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும். நம்மளுக்கு லிமிடேஷனை வைக்கணுமா வைக்க வேண்டாம்ங்கிறத இதை டிசைட் பண்ணும். சிங்கிள் பேமெண்ட்டுக்கு என்ன பண்ணிடும், அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். செகண்ட் ஒன் ஸ்டாக் ஐட்டத்துக்கு டிடிஎஸ் அப்ளை பண்ணட்டுமாங்கிறதா இது. இன்கம் எக்ஸ்பென்ஸ்க்கு டிடிஎஸ் அப்ளை பண்ற மாதிரி டிடிஎஸ் எதுக்கு இருக்கு, ஸ்டாக் ஐட்டமோட இதுக்கும் இருக்கும், பர்ச்சேஸ் சேல்ஸ் கூட வரலாம். சோ அதுக்கு அப்ளை பண்றதான்னு கேட்கும். அப்புறம் அதே மாதிரி இப்போ ஒரு சினாரியோ கொடுத்துருக்காங்க, டிடிஎஸ்க்கும் சர்சார்ஜ் எஜுகேஷன் செஸ் எல்லாம் வரும். முன்னாடி எப்படி இருந்துச்சு, டாக்ஸேஷனுக்கு எஜுகேஷன் செஸ் வர்றதா இருக்கும். அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டாங்க, டிடிஎஸ்லயுமே சர்சார்ஜ் எஜுகேஷன் செஸ் கொண்டு வந்துட்டாங்க. சோ அது வேணும்னா நீங்க இதை எஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிடிஎஸ்ல சர்சார்ஜ் எஜுகேஷன் செஸ் வேணும்னாவே நீங்க எபோ 6.6க்கு மேல இருந்தா மட்டும்தான் இந்த சர்சார்ஜ் எஜுகேஷன் செஸ் ஆப்ஷனே உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்க பிலோ அந்த ரிலீஸ் கீழே இருந்துட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ கரண்ட் டேட் ரிலீசஸ்ல இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி இதை முன்னாடி டேலி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த சர்சார்ஜ் எஜுகேஷன் செஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆச்சுன்னா டேலி புது ரிலீஸ் தான் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு டேட்ல டேலியே இது என்ன பண்ணிட்டாங்க, நம்மளே ஃபிட் பண்ற மாதிரி டிசைன் பண்ணி நம்ம கையில ப்ராடக்ட்லயே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன். ஸோ சர்சார்ஜ் வேணுமா, ஆமா, எவ்வளவு அமௌண்ட், எப்ப இருந்து அப்ளை பண்ணணும், எஜுகேஷன் செஸ், செகண்டரி எஜுகேஷன் செஸ், இதெல்லாம் என்ன பர்சன்டேஜ் வேணும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளே ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துட்டாங்க. இங்க நீங்க கான்ஃபிகர் பண்றதை பொறுத்து தான் உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கும் போதோ டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணும்போது சர்சார்ஜ் அப்ளை ஆகும், எஜுகேஷன் செஸ்ஸும் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த கான்ஃபிகரும் நீங்களே பண்ணிக்கலாம். அது இந்த புது ரிலீசஸ்ல மட்டும்தான் இருக்கு, முன்னாடி இருந்த ரிலீசஸ்ல இந்த புது ஆப்ஷன் வராது. ஓகேங்களா, புரிஞ்சுதான்? ஸோ ஐடி எக்ஸம்ஷனா என்ன, டிடிஎஸ் ஸ்டாக் ஐட்டம்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கலாம், பிளஸ் சர்சார்ஜ் எஜுகேஷன் செஸ் வேணும்னாலும் நீங்க எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு டேட்ல சர்சார்ஜ் எஜுகேஷன் செஸ் இருக்கு டிடிஎஸ்க்குமே. ஸோ ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் மாறும். இப்போதைக்கு நான் ரெசிடென்ஸ்க்கெல்லாம் இருக்கு, அதை நீங்க எனபிள் பண்ணணும்னா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், டிடிஎஸ்ல எனபிள் பண்ணிட்டேன். இப்போ நான் செலக்ட் பண்ணிருக்கிற கம்பெனிக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள் பண்ணிருக்கேன். அதோட கான்ஃபிகர்ல நான் என்ன பண்ணிருக்கேன், செட் பண்ணிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணணும், எனிஒன் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்னமா இருக்கும், நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டிரான்சாக்ஷன் கேப்சர் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவையான மாஸ்டரை நம்ம கிரியேட் பண்ணோம். அந்த மாஸ்டரை கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், வேணுங்கிற கான்ஃபிகர் எனபிள் பண்ணணும். டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பர்ச்சேஸோ சேல்ஸோ பேமெண்ட்டோ ரெசிப்டோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் நம்மளுக்கு பண்றதுக்குன்னு சொல்லி ஒன் டைம் டேட்டா பேஸை கிரியேட் பண்றது தான் அந்த மாஸ்டர். அந்த மாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணணும். உதாரணமா டிடிஎஸ் நான் சொன்ன மாதிரி சில நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கு அப்ளை ஆகும்னு சொன்னோமா, அந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ல உதாரணமா கான்ட்ராக்ட் லேபர் கான்ட்ராக்ட் பேமெண்ட்னு வச்சுக்கலாம். அந்த லெட்ஜரை கிரியேட் பண்ணணும், அந்த லெட்ஜரை கிரியேட் பண்ணி வேணுங்கிற கான்ஃபிகர் கிரியேட் பண்ணணும். பிளஸ் அந்த லேபர் பேமெண்ட் யாருக்கு கொடுக்க போறோம், அப்ப அந்த பார்ட்டி நேம் கிரியேட் பண்ணணும், அவருக்கு தேவையான கான்ஃபிகர் பண்ணணும். மூணாவது அவர்கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணி டிடிஎஸ் ஒரு அக்கௌண்ட்ல வச்சுதான் நம்ம என்ன யார் கட்டணும், கவர்மெண்ட் கட்டணும். அப்ப அந்த டியூட்டி லெட்ஜர் டிடிஎஸ் லெட்ஜர் நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். மினிமம் 3 லட்சம் இதுல கண்டிப்பா என்ன ஆயிடும், இன்வால்வ்மெண்ட் ஆகும். ஸோ அப்ப அந்த மாஸ்டரை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், கிரியேட் பண்ணணும். சோ அப்ப மாஸ்டர் கிரியேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ F11 எனேபிள் பண்ணனும்னவே நெக்ஸ்ட் எங்க போகணும், மாஸ்டர் கிரியேஷன் தான். மாஸ்டர் கிரியேஷன்ல அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ போலாம். இதுல பாருங்க ஸ்டாச்சுரி இன்ஃபோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த ஸ்டாச்சுரி இன்ஃபோக்குள்ள போலாம். இங்க என்ன இருக்கும், டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் இருக்கும். இதுல கிரியேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். முன்னாடி நம்மளுக்கு 5.5 ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேலி இன்பில்டாவே நேச்சர் ஆஃப் பேமெண்ட் எல்லாம் கிரியேட் ஆகியே இருக்கும். இப்பவும் இருக்கு. பட் டேலி இப்ப நம்ம கிட்ட என்ன ப்ரொவிஷன் கொடுக்குறாங்கன்னா, வேணும்னா நீங்க அடிஷனலா கிரியேட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப முன்னாடி அந்த நேம் லிஸ்ட் எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஹெல்பர் மெனுவா கொண்டு போயிட்டாங்க.
டேலி தானா கிரியேட் பண்ணாத மாதிரி ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது ஹெல்பர் மெனு. உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் நீங்களே எனேபிள் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அன்வான்டா அத்தனை நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டும் நம்மளுக்கு கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அப்ப நான் கிரியேட்குள்ள போயிட்டேன்னா எனக்கு என்ன ஆயிடும், எனக்கு வேணுங்கிறது கிரியேட் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஸ்கிரீனுமே நான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி எல்லா ஸ்கிரீன்லயும் F12 ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிறது எனேபிள் பண்ணிக்கலாம், வேண்டாங்கிறது என்ன பண்ணிடலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். உதாரணமா நான் இதை நோ கொடுத்துட்டேன்னா பேன் நம்பர் இல்லாதவங்களுக்கு டாக்ஸ் ரேட் நான் கான்ஃபிகர் பண்றது நோ கொடுத்தா அந்த லைனே எனக்கு போயிடும். ஓகேங்களா, இங்க பாருங்க வித் பேன் சொல்லி மட்டும்தான் ஆப்ஷன் இருக்கும். இதே நான் இதை எனேபிள் பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு வித்தவுட் பேனுங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணும் வேண்டாங்கிறத நீங்க இங்க போய் என்ன பண்ணிக்கணும், எஸ்ஆர் நோ கொடுத்து யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, சோ இப்போ இந்த இடத்துல நான் புதுசா கிரியேட் பண்ண போறேன். இப்போ நான் புதுசா கிரியேட் பண்ணும்போது என் இஷ்டத்துக்கு கிரியேட் பண்ணிடலாமா, முடியும். இல்ல ஆல்ரெடி இருக்கிறத வச்சு நான் ஹெல்ப் எடுத்துக்கலாமா, அதுவும் முடியும். சோ இப்போ இந்த ஸ்கிரீன்ல இருந்துட்டு உங்க ரைட் ஹேண்ட் ஸ்கிரீன்ல பாருங்க கண்ட்ரோல் சீன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹெல்பர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணோம்னா ஆல்ரெடி நான் சொன்னேன்ல டேலில இன்பில்டா இருக்குன்னு, அந்த லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சோ அந்த லிஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணலாம். சோ 194C கொடுத்த உடனே என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த மாதிரி அதுவே ஃபில்டர் பண்ணி இந்த கான்ஃபிகரான்னு சொல்லி அதுவே வந்து கேட்கும். ஆமானா இதை மேல என்டர் அடிச்சா போதும், அதுவே உங்களுக்கு எடுக்க ஆரம்பிக்கும். சோ எடுத்துட்டு டாக்ஸ் ரேட் என்ன இன்னைக்கு டேட்ல அப்படின்னு சொல்லி நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்களே சேஞ்சஸ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி ப்ரொவிஷன் என்ன பண்ணிட்டாங்க, இப்ப நம்ம கையில கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, சோ அப்ப நான் வேணுங்கிறத நானே கிரியேட் பண்றேன். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் சி அதை யூட்டிலைஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிறது என்ன பண்ணிக்கிறேன், கொண்டு வந்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ 194C பத்தி பார்ப்போம். இப்போ டிடிஎஸோட செக்ஷனையும் காட்டுற கவர்மெண்ட் சொன்னதையும் 194C உங்க எல்லாருக்கும் இந்த ஸ்கிரீன்ல தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, சோ 194C கான்ட்ராக்ட் சிங்கிள் டிரான்சாக்ஷனா இருந்தா 30,000 ரூபாய்க்கு கீழே இருந்து என்ன பண்ண வேண்டாம், டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். 30,000 ரூபாய்க்கு மேல போகுது அப்படின்னா 1% ஃபார் இண்டிவிஜுவல், 2% ஃபார் யாருக்கு, அதர் தென் இண்டிவிஜுவலுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே இன்னைக்கு அதாவது 14.5க்கு அப்புறம் 0.75% ஃபார் இண்டிவிஜுவல், 1.5% ஃபார் அதர் தென் இண்டிவிஜுவல்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஒருவேளை ஒரே பில் இல்லாம மல்டிபிள் பில்லா பிரிஞ்சு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 25,000 3 பில் கொடுக்குறாங்கன்னா 30,000 ரூபாங்கிறது என்ன ஆகுது, சிங்கிள் பில்லு. ஆனா இங்க எனக்கு என்ன ஆயிடுச்சு, மூணுமே 30,000 கீழே, ஆனா எத்தனை பில் கொடுத்துருக்காங்க, 3 பில்லா தராங்க. அந்த மாதிரி 30,000 கீழேயே மல்டிபிள் பில்லா பிரிச்சு கொடுத்தா ஃபார் இயர்க்குன்னு சொல்லி ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. அந்த லிமிட் தான் 1 lakh. சோ அதே கான்ட்ராக்ட் பேமெண்ட் தான், பட் மல்டிபிள் பில்லா வருது, 1 இயர்க்குள்ள வரப்போகுது. சோ 1 இயரோட பில்லை சேர்த்துனோம்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது அப்படின்னாலும் நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும், டிடிஎஸ் பிடிக்கணும். சிங்கிள் பில்லா பார்க்கும்போது அவங்க எல்லாமே 30,000 கீழே, ஆனா அந்த பார்ட்டியோட கன்சல்டேட்டா 1 இயரோட சேர்த்தும் போது அவர் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல. ரெண்டு சினாரியோவும் இங்க இருக்கு. சோ அந்த மாதிரி பார்த்துதான் நம்ம என்ன பண்ணிக்கணும், டிடிஎஸ் பிடிக்கணும். அப்ப இதை எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா டேலில அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்கு. சோ நான் இந்த இடத்துல உங்க ஸ்கிரீன்ல தெரியுதா, சிங்கிள் பில் எவ்வளோ 30,000. சோ கன்சல்டேட் த்ரெஷோல்ட் லிமிட் எவ்வளோ 1 lakh. சோ அதே நான் சொன்னேன்ல, கம்பெனினா 1%, கம்பெனினா 2%, இண்டிவிஜுவல்னா 1%, பேன் நம்பர் இல்லாதவங்களுக்கு 20% சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், செட் பண்ணிட்டேன். இது எப்ப இருந்து 1/4ல இருந்து. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு, 14.5க்கு அப்புறம் டாக்ஸ் ரேட்டை மாத்துச்சா, அப்ப அதையும் நான் என்ன பண்ணணும், வேணும்னா சேஞ்சஸ் பண்ணணும். இல்ல ஃபர்ஸ்ட் இதை கான்ஃபிகர் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டேன். இப்ப கவர்மெண்ட் இதை சேஞ்ச் பண்ணிருச்சு. திரும்ப உள்ள போறேன், போயிட்டு உங்க ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க ஒரு பட்டன் இருக்கும், டீடைல்ஸ்ன்னு சொல்லிட்டு. உங்க எல்லாத்துக்கும் தெரியுது இல்ல, ரைட் ஹேண்ட் சைட்ல டீடைல்டு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, இந்த ஸ்கிரீன் ஜிஎஸ்டில எப்படி இருக்கோ அதே மாதிரிதான். ஃபியூச்சர்ல இந்த லிமிட் மாறுச்சுன்னா ஜஸ்ட் இது என்டர் அடிச்சுட்டே போங்க. போனீங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு அதுவே போகும். நான் இங்க 14.5ல இருந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு கொடுக்குறேன். அதுதான் இங்க உங்களுக்கு பண்ணி காட்டிட்டு இருக்கேன், பாத்துக்கோங்க. 14.5ல இருந்து இது என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சோ 30,000 தான். ஆனா இங்க லிமிட் எவ்வளவு, 0.75%. இது அதே 20 தான். இது மட்டும் 1.5%, இதுவும் 20. ஓகேங்களா, இதுக்கும் லிமிட் 1 lakh தான். புரியுதா? சோ இதை சேவ் பண்ணிக்கலாம். சோ இப்ப என்ன இருக்குன்னா, ஒரே டாக்ஸ் டிடிஎஸ் கான்ட்ராக்டுக்கு நான் கவர்மெண்ட்ல சேஞ்ச் ஆக என்ன பண்ணிக்கலாம்,
நானே அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் ஜிஎஸ்டி மாதிரி முன்னாடி எல்லாம் கிடையாது. ஜிஎஸ்டின்னு ஒரு கான்செப்ட் வந்தப்பதான் டாக்ஸ் ரேட்டை யூசரே மாத்திக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷன் தான் இப்போ டிடிஎஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்க, எனேபிள் பண்ணிருக்காங்க. வேணும்னா டிடிஎஸ் ரேட் சேஞ்ச் ஆக நீங்களே என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அப்ப என் கம்பெனில என்னென்ன நேச்சர் ஆஃப் பேமெண்ட் எல்லாம் எனக்கு வருதோ அதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், கிரியேட் பண்ணிக்கிறேன். as per TDS chart from கவர்மெண்ட் TDS என்னெல்லாம் பண்ணிருக்கோ, என்ன நேச்சர் ஆஃப் பேமெண்ட் எல்லாம் சொல்லியிருக்கோ அதுல இருந்து எனக்கு வரக்கூடியது மட்டும் செலக்ட் பண்ணி கவர்மெண்ட் சொன்ன மாதிரி கான்ஃபிகர் என்ன பண்ணிருக்கேன், போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது எங்க இருந்துச்சு, அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோல, ஸ்டாச்சுரி இன்ஃபோல, டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல தான் என்ன பண்ணணும், அந்த கான்ஃபிகர் எல்லாம் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம F லெவல்ல எனேபிள் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் நம்ம டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். வித் ஹெல்ப் ஆஃப் ஆல்ரெடி அவைலபிலிட்டியா இருக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸை ஹெல்பர் மூலமா யூட்டிலைஸ் பண்ணி எனக்கு வேணுங்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். நாளைக்கு ஃபியூச்சர்ல ஏதாச்சும் அப்டேட் கவர்மெண்ட்ல அதுல கொடுத்தாங்கன்னா அதையும் என்ன பண்ணிக்கலாம், எப்படி அப்டேட் பண்ணுங்கிறத பார்த்துருக்கோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நான் இல்லைன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஸோ அந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் போக வேண்டியது அதே அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல லெட்ஜர்ஸ்ல போகலாம். எனக்கு தேவையானது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா நான் சொன்னேன்ல 3 லெட்ஜர்ஸ் வரணும்னு சொல்லிட்டு, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எனக்கு தேவையான மற்ற லெட்ஜர்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நான் சொன்னேன்ல, என்னோட எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் பிளஸ் என் பார்ட்டி லெட்ஜர், என்னோட டியூட்டி லெட்ஜர், அது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா, நான் ஒரு மல்டிபிளா ஒரு லெட்ஜர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கேன். உதாரணமா பார்ட்டிலேயே என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கேன். எப்படின்னா நம்ம பார்த்தோம்ல 30 லேக்கு கீழே இருந்த 30,000 கீழே இருந்த கான்ட்ராக்ட் பேமெண்ட் என்ன பண்ண தேவையில்லை, டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை. பட் அதே பார்ட்டி 1 இயர்க்குள்ள 1 lakh ருபீஸ் கொண்டு வந்துட்டாருன்னா அதுக்கு நான் டிடிஎஸ் பிடிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பார்ட்டி வித் பேன் நம்பர் சிங்கிள் பில்லுன்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது நார்மல் பார்ட்டி ஒரே பில் தான், ஒரே பில்லையே டோட்டல் அமௌண்ட்டும் கொடுத்துருவாரு. அப்ப டிடிஎஸ் பிடிக்கிறது எப்படின்னு பார்த்திருக்கேன். பேன் நம்பர் இல்லாத பார்ட்டி ஓகேங்களா, அவங்களுக்கு எப்படி அப்ளை ஆகும் அதுக்கு ஒரு பார்ட்டி கிரியேட் பண்ணிருக்கேன். ரெண்டாவது எக்ஸம்ஷன் லிமிட் இருக்கும், அதாவது எக்ஸம்டடா லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அண்டர் எக்ஸம்ஷன், அதாவது நான் சொன்னேன்ல அந்த லிமிட்டுக்கு கீழே 30,000 கீழே இருந்தா என்ன பண்ண தேவையில்லை, நீங்க டிடிஎஸ் பிடிக்கவே தேவையில்லை. அந்த மாதிரி லிமிட்டுக்கு கீழே இருக்கவங்களை ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ரெண்டாவது கவர்மெண்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் வாங்கியிருப்பாங்க, எனக்கு டிடிஎஸ் வந்து 0% தான், ஆனா அந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கு கம்பல்சரின்னு வரும், டிடிஎஸ் வரும். ஆனா எனக்கு கொடுக்கும்போது மட்டும் அவங்க என்ன பண்ணக்கூடாது, டிடிஎஸ் பிடிக்க கூடாது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கு பேஸ் பண்ணி டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் எதை பேஸ் பண்ணி வருது, டெடக்டிவ் டைப். நான் என்ன பண்ணிருக்கேன், கவர்மெண்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் வாங்கியிருக்கேன், எனக்கு என்ன பண்ணக்கூடாது, டிடிஎஸ் நீங்க பிடிக்க கூடாதுன்னு சொல்லி நோட்டிபிகேஷன் வாங்கியிருக்கேன். நான் உங்ககிட்ட இருக்கிற கான்ட்ராக்ட் பேமெண்ட் உங்ககிட்ட இருந்து வாங்கினாலும் நீங்க சொன்ன மாதிரி அந்த 1% இல்ல கம்பெனினா 2% வரணும்னு சொன்னோம்ல, அது எனக்கு என்ன ஆகாது, வராது. எனக்கு என்னன்னு வரணும், 0 ரேட்டுன்னு வரணும். அதை நான் கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்கியிருந்தா அது எப்படி பண்ணலாம், இல்ல எனக்கு பிடிக்கலாம் ஆனா நார்மல் ரேட் பிடிக்க கூடாது, எனக்கு ஸ்பெஷல் ரேட் இருக்கு அதை தான் பிடிக்கணும், அதுக்கு நான் கவர்மெண்ட் இருந்து என்ன பண்ணிருப்பேன், அப்ரூவ் வாங்கியிருப்பேன். ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, மல்டிபிள் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ், மல்டிபிள் டெடக்டிவ் டைப், இது ரெண்டை பொறுத்துமே டிடிஎஸ் மாறும். ஸோ நார்மல் பார்ட்டி, வித்தவுட் பேன் நம்பர், 0 ரேட் பார்ட்டி, அப்புறம் லோயர் ரேட் பார்ட்டி, வித்தின் தி லிமிட் பார்ட்டி, இந்த 6 வகையான பார்ட்டிஸ்க்கும் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உதாரணமா நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வித் பேன் நம்பர் பார்க்கலாம். ஸோ வித் பேன் நம்பர் பார்ட்டி கிரியேட் பண்றோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸ்பென்ஸ் லெட்ஜரை கிரியேட் பண்ணியிருக்கேன். லேபர் பேமெண்ட் ஒரு லெட்ஜரை கிரியேட் பண்ணியிருக்கேன். இது அண்டர் எது கீழே வச்சிருக்கோம், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வச்சிருக்கோம். இங்க நான் என்னன்னு சொல்றேன், டிடிஎஸ் இந்த வகையான பேமெண்ட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன வகையான பேமெண்ட்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு மேப் பண்றேன். என்ன வகையான பேமெண்ட்னு போட்டிருக்கேன், பேமெண்ட் டு கான்ட்ராக்ட்னு சொல்லி மேப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேமெண்ட் டு கான்ட்ராக்ட் எங்க இருந்து வந்துச்சுன்னா, நம்ம கிரியேட் பண்ண முடியல நேச்சர் ஆஃப் பேமெண்ட். அந்த அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல ஸ்டாச்சுரி இன்ஃபோல போய் நம்ம நேச்சர் ஆஃப் பேமெண்ட் கிரியேட் பண்ண முடியல. அதுதான் இது. அந்த டேபிள் தான் இங்க என்ன பண்ண சொல்லும், செலக்ட் பண்ண சொல்லும். அந்த செலக்ஷன் தான் நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க பண்ணிருக்கேன். ஸோ லேபர் பேமெண்ட்னு சொல்லிட்டு என் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸை கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வேணுங்கிற பார்ட்டிஸ் எல்லாம் நான் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டி பேன் நம்பர் வச்சிருக்காரு. ஸோ அவரது கிரியேட் பண்ணும்போது இங்க பாருங்க, டிடிஎஸ் டிடெக்டபிள் எஸ். இவர் என்ன நேச்சர் ஆஃப் பார்ட்டி, ரெசிடென்டா நான் ரெசிடென்டா, அதுல இண்டிவிஜுவலா கம்பெனியா. அடுத்தது நான் சொன்னேன்ல விச் எவரி சேர்லியஸ்ட், பேமெண்ட் கொடுக்கும் போதும் சரி பில் அக்கௌண்ட் பண்ண சொல்லும்போதும் சரி அதே ஸ்கிரீன்லயே டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணட்டுமா இல்ல வேண்டாமா. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, கடைசியா ஒரு மாசத்துக்கு ஒரு ட்ரிப் தான் என்ன பண்ணுவாங்க, டோட்டல் பேமெண்ட்டுக்கே டிடிஎஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சேம் வவுச்சர் நோன்னு இருக்கணும். இல்ல நான் கொடுக்கவே கழிச்சிருவேன் அப்படின்னா இது எஸ் இருக்கணும். பில் அக்கௌண்ட் பண்ணும் போதோ அல்லது பேமெண்ட் கொடுக்கும் போதோ அதே ஸ்கிரீன்ல நான் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும்னு என்ன பண்ணணும், இந்த சேம்ங்கிறது எஸ் இருக்கணும். இல்ல சார் நான் பில் எல்லாம் அக்கௌண்ட் பண்ணிக்கிறேங்க, மாசத்துக்கு ஒரு ட்ரிப் டிடெக்ட் பண்ணிக்கிறேன், இல்ல பேமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பேன், மாசத்துக்கு ஒரு ட்ரிப் டிடெக்ட் பண்ணுவேன்னா இது நோன் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அட்வான்ஸ்டு. ஸோ இதை எஸ் கொடுத்த உடனே அது கேட்கும் இந்த பார்ட்டிக்கு என்னென்ன மாதிரி பேமெண்ட் எல்லாம் கொடுப்பீங்கன்னு அதை மேப் பண்ணணும். ஒரே பார்ட்டிக்கு மல்டிபிள் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் கூட கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், எந்த வித ப்ராப்ளம் இருக்காது. இல்ல ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் பேமெண்ட் தானாலும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது யூஸ் அட்வான்ஸ்டு டிடிஎஸ் என்ட்ரிஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன் உங்க எல்லாத்துக்கும் எனபிள் ஆகலைன்னா இதே ஸ்கிரீன்ல F12 அமுத்துங்க. இந்த ஸ்கிரீன்ல F12 அமுத்திட்டு இந்த இடத்துல ஒரு எஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும், ப்ரொவைட் அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் அலோ அட்வான்ஸ் என்ட்ரி இன் டிடிஎஸ் மாஸ்டர் அப்படின்னு இருக்கும். இதை எஸ் கொடுத்துட்டோம்னா இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு எனபிள் ஆயிடும். ஸோ இது எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். இது எதுக்கு யூஸ் ஆகுறதுங்கிறது பாத்தீங்கன்னா, இதை எஸ் கொடுங்க, கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த ஜீரோ ரேட்டு லோயர் ரேட் எல்லாம் பார்த்தோம்ல அதெல்லாம் இந்த பார்ட்டிக்கு வரும். அவர் சர்டிபிகேட் வச்சிருக்காரு, இவர் டிடிஎஸ் பிடிக்க கூடாதுன்னா இதை இந்த அட்வான்ஸ் என்ட்ரி வழியா தான் போய் பண்ணிக்க முடியும். பட் இந்த பார்ட்டிக்கு நான் அதை எனபிள் பண்ணல, ஸோ நோவே வச்சுக்கிறேன். அடுத்தது நேரம் எங்க போகணும், இந்த பேன் நம்பருக்கு போயிடணும். கம்பல்சரி நீங்க பேன் நம்பர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலைன்னா நம்ம செட் பண்ண முடியல அந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ல போயிட்டு 20% சொல்லி பேன் நம்பர் இல்லைன்னா அது இவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கம்பல்சரி என்ன பண்ணுங்க, பேன் நம்பர் கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆயிடும், ஹையர் ரேட் நம்ம டிஃபைன் பண்ணோம்ல அந்த 20% நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ல அது இவருக்கு அப்ளை பண்ணி விட்டுடும். ஸோ இது பேன் நம்பரையும் கொடுத்துட்டேன், சேவ் பண்றேன். அடுத்தது பேன் நம்பருக்கு இன்னொரு பார்ட்டி கிரியேட் பண்ணிருக்கேன், அதே கான்ஃபிகர் தான், மாற்றமெல்லாம் இல்ல. ஆனா இந்த பார்ட்டி பாருங்க, நான் சொன்னேன்ல எத்தனை நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் பார்ட்டிக்குள்ள கான்ஃபிகர் பண்ணிக்கலாம்னு சொன்னா, இவர் ரெண்டு வகையாவும் இருக்காரு. இவர்கிட்ட இருந்து நான் கான்ட்ராக்ட் ஒர்க்கு இவருக்கு கொடுத்துட்டு இருக்கேன், இவர் எனக்கு கான்ட்ராக்ட் ஒர்க் என்ன பண்றாரு பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ரெண்டாவது இவர்கிட்ட இருந்து நான் வாடகைக்கு பில்டிங்கும் வாங்கியிருக்கேன். ஸோ ரெண்டு பேமெண்ட்டுக்குமே நான் இவருக்கு என்ன பண்ணணும், டிடிஎஸ் குடிக்கணுங்கிறத கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். ஸோ இங்க என்னன்னா டெடிட்டிவ் டைப்பும் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டும் கம்பல்சரி முக்கியம். அதுல டெடிட்டிவ் டைப்பை பொறுத்து தான் இந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கு டிடிஎஸ் வருமா வராதாங்கிறத டிசைட் பண்ணும். அந்த கான்ஃபிகர் தான் நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம். இது மெயினா பாருங்க, இந்த ஜீரோ ரேட் பார்ட்டி இதுக்குள்ள போலாம். அங்க பாருங்க ஸ்கிரீன் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஓகேவா. ஆனா இந்த அட்வான்ஸ் என்ட்ரி இருக்குல்ல, இங்க இந்த அட்வான்ஸ் என்ட்ரிக்குள்ள எஸ் கொடுத்து போனீங்கன்னா இங்க இவருக்கு என்ன பண்ணிருக்கேன், இந்த செட் ஜீரோ ரேட் லோயர் ரிலேட் இருக்கா, இது எஸ்ல இருக்கும். சோ இது எஸ் கொடுத்தோம்னா இங்க கேட்கும் என்ன நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அவர் கொடுக்க போறீங்க, அவருக்கு என்ன பண்ணணும், அவருக்கு லோயர் ரேட் வரணுமா இல்ல ஜீரோ ரேட் வரணுமான்னு கேட்கும். ஜீரோ ரேட் வரணும்னு கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே என்ன கேக்குது, அவர் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கின சர்டிபிகேட் நம்பர் பிளஸ் அந்த சர்டிபிகேட் வேலிட் பீரியட் இருக்கு. ஒவ்வொரு சர்டிபிகேட்டும் 1 இயர் தான் வேலிட் பீரியட் இருக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரி சர்டிபிகேட் வேலிட் பீரியட் இருந்தா ஃப்ரம் டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜ்ல கசர் நிக்காது. நான் பேக் போனாலும் என்ன ஆகாது, அந்த டிடிஎஸ் பர்சன்டேஜ்ல கசர் நிக்காது. காரணம் என்ன, நீங்க செலக்ட் பண்ணது ஜீரோ ரேட், அப்ப அங்க பர்சன்டேஜ் கொடுக்கவே என்ன பண்ணாது, அலோ பண்ணாது. ஸோ இந்த 197 197A ஜீரோ ரேட்டுக்கும் லோயர் ரேட்டுக்கும் தான். இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த லோயர் ரேட் பார்ட்டிக்குள்ள போங்க. இதுலயும் போயிட்டு இந்த அட்வான்ஸ் மாஸ்டர் எஸ் கொடுத்து உள்ள போனா இங்க என்ன பண்ணிருக்கேன், இது எஸ் கொடுத்துருக்கேன் பிளஸ் இவர் எது கீழே செலக்ட் பண்ணிருக்கேன், லோயர் ரேட்னு செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தங்காட்டிக்கு இந்த டிடிஎஸ் பர்சன்டேஜ்ல போய் நிக்குது. இதே ஜீரோ ரேட்னு கொடுத்தோம்னா இந்த பர்சன்டேஜ்ல கசர் என்ன ஆகாது, போய் நிக்காது.
சோ இவருக்கு நார்மலா 1% பதிலா எவ்வளவு பர்சன்டேஜ் வரணும்னு சொல்லியிருக்கேன் 0.5% புடிங்கன்னு சொல்லி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சோ இப்போ அடுத்த பார்ட் யாரு? வித் பேன் நம்பர் பார்த்துட்டோம், வித்தவுட் பேன் நம்பர் பார்த்துட்டோம், ஜீரோ ரேட் பார்த்துட்டோம், லோயர் ரேட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் வித்தின் த லிமிட் இருப்பாரு. அவருக்கு மாதிரி எப்படி பேன் நம்பர் கான்ஃபிகர் பண்ணமோ அதே கான்ஃபிகர் தான். சோ இந்த கான்ஃபிகரை நீங்க என்ன பண்ணணும்? முடிச்சிடணும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னோட நேச்சர் ஆஃப் பேமெண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். செகண்ட் ஒன் என் எக்ஸ்பென்ஸ் லெஜரை கிரியேட் பண்ணேன். தேர்ட் ஒன் எனக்கு தேவையான பார்ட்டி லெஜர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டேன். ஃபோர்த் ஒன் எனக்கு தேவையான டியூட்டி லெஜரை கிரியேட் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள போனா இதான் டியூட்டி லெஜர், டிடிஎஸ் ஆன் லேபர் பேமெண்ட் அண்டர் இது கீழே வரணும், டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்ல வரணும். சோ அதுக்கப்புறம் டைப் ஆஃப் டாக்ஸஸ் டிடிஎஸ், அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்ன பண்ணிக்கலாம்? செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல சார் நான் ஒரே டிடிஎஸ் எல்லா விதமான நேச்சர் ஆஃப் பேமெண்ட்க்கு யூஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். என்னன்னு கொடுக்கலாம்? எனின்னு கொடுத்துட்டா ஒரே டிடிஎஸ் லெஜரே போதும், மல்டிபிள் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்க்கு யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஆனா நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? ஒவ்வொரு டிடிஎஸ் லெஜரா கிரியேட் பண்ணி நேச்சர் ஆஃப் பேமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அது எதுக்கு வரணும் வரக்கூடாதுங்கிறதையும் மேப் பண்றேன். காரணம் என்னன்னா நான் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும்போது எவ்வளவு டிடிஎஸ் பிடிச்சிருக்கேன், அது என்னென்ன நேச்சருக்கெல்லாம் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தேவைப்படும் இரண்டிங்ல. அதனால நான் இண்டிவிஜுவல் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிருக்கேன்? டியூட்டி லெஜர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கேன். பாருங்க, டிடிஎஸ் ஆன் லேபர் பேமெண்ட், டிடிஎஸ் ஆன் ரெண்ட்னு கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதுலயும் அதே மாதிரிதான் அப்ளிகபிள் கொடுப்போம், டிடிஎஸ் வரும், பிளஸ் என்ன நேச்சர் மட்டும் தான் மார்க் பண்ணுவோம், வேற எதுவுமே மார்க் பண்ண மாட்டோம். இதுல நம்ம எல்லாமே பார்ட்டி லெஜர்ல என்ன பண்றோம்? டிடிஎஸ் எனேபிள் பண்ணிடுறோம், டிடிஎஸ் கான்ஃபிகர் செட் பண்றோம், நேச்சர் ஆஃப் பேமெண்ட் செலக்ட் பண்ணிருக்கோம். எக்ஸ்பென்ஸ் லெஜர்லயே என்ன பண்றீங்க? டிடிஎஸ் எனேபிள் பண்றீங்க, நேச்சர் ஆஃப் பேமெண்ட் கான்ஃபிகர் பண்றீங்க. தேர்ட் ஒன் டியூட்டி லெஜர் என்ன பண்றீங்க? டிடிஎஸ்க்கு கிரியேட் பண்றீங்க, நேச்சர் ஆஃப் பேமெண்ட் கான்ஃபிகர் பண்றீங்க. அப்போ டாக்ஸ் ரேட் எங்க இருந்து எடுக்கும்? டாக்ஸ் ரேட் எங்க கான்ஃபிகர் பண்ணணும்? நம்ம யாராச்சும் ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ண முடியுமா? இல்ல சொல்ல முடியுமா? நம்ம டாக்ஸ் ரேட்டை எங்க கொடுத்தோம், எந்த இடத்துல கொடுத்தோம்? இப்ப நம்ம டேலிக்குள்ள டிடிஎஸ்க்கு டாக்ஸ் ரேட் கொடுத்தோம், அது எங்க அந்த ரேட்டை ஃபிட் பண்ணணும்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? இப்போ எனிஒன் யாராச்சும் ஆன்சர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ரேவதி, சரண்யா, மதன் சார், டிடிஎஸ் டாக்ஸ் ரேட் எங்க நம்ம செட் பண்ணோம்? இப்போ இது வரைக்கும் பார்த்த ஸ்கிரீன்ஸ்ல எங்க போய் நம்ம டாக்ஸ் ரேட் கொடுத்தோம்? யாராச்சும் சொல்லுங்களே. நான் பேசுறது உங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்குல்ல? இல்ல அதுவே இல்லையா? கேட்டுட்டு இருக்குதுங்க சார். ஸ்டாச்சுட்டரியில போய் செட் அப்ப பண்ணுங்க. ஆன்சர் சொல்லுங்க. ஸ்டாச்சுட்டரியில போய் எங்க போய் செட் பண்ணோம்? டிடிஎஸ்ன்ற அண்டர்ல சார். அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ, ஸ்டாச்சுரி இன்ஃபோல போயிட்டு நம்ம நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்குள்ள போய் தான் என்ன பண்ணோம்? நம்ம கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு நேச்சருக்கும் டிடிஎஸ் ரேட்ஸ் நம்ம செட் பண்ணிருக்கோம். வித் பேன் நம்பர் எப்படி, வித்தவுட் பேன் நம்பர்னா எப்படிங்கறத நம்ம அங்கதான் செட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ரைட், தேங்க்யூ, சூப்பர். கேள்வி கேட்டா ஆன்சர் சொல்றதுதான் யோசிக்கிறீங்க, ஆனா எல்லாத்துக்கும் புரியுது, தெரியுது. ஓகே, சோ அப்ப எனக்கு தேவையான மாஸ்டர் கான்ஃபிகர்லாம் என்ன பண்ணிட்டேன்? பண்ணி முடிச்சிட்டேன். சோ அப்ப எனக்கு தேவையான நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? என்ட்ரிஸ் எல்லாம் பாஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? அடிஷனலா என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஜேவின்னு சொல்லுவாங்க டேலில, என்ட்ரி போடுறது ஜேர்னல் வவுச்சரா போடுவாங்க. பட் ஜேர்னல் வவுச்சரா போடும்போது ப்ராப்பரான கால்குலேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்குமான்னு கேட்டா நடக்காது. சோ அதனால என்ன பண்ணிருக்கேன்னா அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ வவுச்சர் டைப்ல நான் கிரியேட் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு வவுச்சர் டைப் புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். என்னன்னு கிரியேட் பண்ணிருக்கேன்? எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் பண்றதுக்குன்னு ஒரு வவுச்சர் டைப் கிரியேட் பண்றேன். ஆனா அது எது கீழே கொடுத்துருக்கேன்? அண்டர் பர்ச்சேஸ் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ இதனால இப்படி நான் கான்ஃபிகர் பண்றங்காட்டி இதுல என்ட்ரி போடுறதெல்லாம் பர்ச்சேஸ்ல சேருமானா இல்ல. இதுல நீங்க என்ட்ரி போட்டாலும் அந்தந்த லெட்ஜர்ல தான் இருக்கும். வவுச்சர் என்ட்ரி ஸ்கிரீனுக்கும் நீங்க லெட்ஜருக்கும் டிஃபரன்சியேஷன் இருக்கு.
ஸோ என்ட்ரி போடுற ஸ்கிரீனை சிம்பிளிஃபையா யூட்டிலைஸ் பண்றதுக்கும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கால்குலேட் பண்றதுக்கோசரம் பர்பஸ்க்கோசரம் மட்டுமே நான் இந்த ஸ்கிரீனை கிரியேட் பண்ணிருக்கேன். இதனால உங்க பீனல் அக்கௌண்டோ இல்ல பேலன்ஸ் ஷீட்டோ ட்ரையல் பேலன்ஸோ மாறுமானா மாறாது. பிகாஸ் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி ஜென்ரேட் ஆகும், லெட்ஜரை பேஸ் பண்ணி தான் ஜென்ரேட் ஆகும். இது என்ட்ரி ஸ்கிரீனை மட்டும் நான் பர்ச்சேஸ்ல இருக்கிற மாதிரி எனக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், நார்மலா என்ட்ரி போட ஆரம்பிப்போம். அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ள போகலாம். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்க்குள்ள போயிட்டு என்ட்ரி பாஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். F9 கிளிக் பண்ணனாவே என்ன ஆகுது, எனக்கு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பண்ண போறீங்களா இல்ல எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பண்றீங்களான்னு கேட்கும். நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பண்ண போறோம்னு சொல்றோம். நான் என்ன பண்றேன், எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பண்ண போறேன். நம்பர் 1 ஒரு டேட் கொடுத்துருக்கேன். ஒரு பார்ட்டி வந்து எனக்கு என்ன பண்றாரு, பில் கொடுக்குறாரு. ஓகேங்களா? பில் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பில் என்ன எடுத்துக்கிறேன், சிங்கிள் பில் கான்செப்ட் எடுப்போம். ஒரு பார்ட்டி பில் கொடுத்துருக்காரு. என்ன பில்னா லேபர் பேமெண்ட். எவ்வளவு கொடுக்குறாரு, 25,000 rupees ஒரு பில் கொடுத்துருக்கு. இதெல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்றதை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். இப்போ நான் டிடிஎஸ் பிடிக்கணும்னு சொல்றேன் இந்த பில்லுக்கு. ஆனா எனக்கு என்ன ஆகல, கால்குலேட் ஆகல. ஏன்னா நம்ம சிங்கிள் பில் லிமிட் எவ்வளவு சொல்லியிருந்தோம், 30,000 சொல்லியிருக்கோம். அப்ப இந்த பில் லிமிட் எவ்வளவு கீழே இருக்கு, கீழே இருக்கிறங்காட்டிக்கு என்ன பண்ண முடியல, பிடிக்க விடாது. ஸோ அக்கௌண்ட் பண்ணிட்டேன். செகண்ட் மறுபடியும் ஒரு பில் தராரு. அடுத்த நாள் ஒரு பில் கொடுத்துருக்காரு. அதே பார்ட்டி தான். ஓகேவா? அதே மாதிரி ஒரு பில் தான். ஆனா இந்த ட்ரிப்பும் அதே அமௌண்ட் கொடுக்குறாரு, 25,000. இதுக்கும் டிடிஎஸ் பிடிக்கணும்னு போறேன். ஆனா என்ன பண்ண கூடாது, டிடிஎஸ் பிடிக்காது. காரணம் என்ன, சிங்கிள் பில்லா இருந்தா 30. ஆனா இயருக்குள்ள கன்சல்டேட் பேமெண்ட் எவ்வளவு கொடுத்திருந்தோம், 1 lakh. நேத்து எவ்வளவு கொடுத்தாரு பில்லு, 25,000. அப்ப இன்னைக்கு ஒரு பில் சேர்த்து எவ்வளவு ஆச்சு, 50,000 தான் இருக்கு. சோ அப்ப இப்பவும் என்ன பண்ண கூடாது, டிடிஎஸ் பிடிக்க விடாது. 1 lakh நீங்க ரீச் பண்ணல. அடுத்தது மறுபடியும் ஒரு பில், தேர்ட் பில் கொடுத்திருக்காரு. இந்த பில்லுக்கு அதே மாதிரி ஒரு 25,000. தேர்ட் பில்லுக்கு ஒரு 50,000 வச்சுக்கலாம். இல்ல வைப்போம். இந்த பில் அக்கௌண்ட் பண்ணியிருக்கோம். டிடிஎஸ் பிடிக்கணுமான்னு பாக்குறோம், பிடிக்க விடாது. காரணம் என்ன, இப்போ 3 பில்லு சேர்த்து 75,000 தான் வந்திருக்கு. சிங்கிள் பில்னா 30, 3 பில் சேர்த்தும் போது நம்மளுக்கு என்ன இருக்கு, 75 தான் வந்திருக்கு. இப்போ 4th பில் கொடுக்குறாரு. அடுத்த நாள் மறுபடியும் ஒரு நாளுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, 4th பில் நம்ம கைக்கு வருது. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணும் போது அவர் 1 lakh வந்துருவாரு. என்ன இருக்கு, 1 lakh rupees அவருக்கு என்ன பண்ணிட்டோம், அக்கௌண்ட் பண்ணிருந்தோம். இப்போ அடுத்த பில் வரும்போது அவருக்கு டிடிஎஸ் பிடிக்க ஆரம்பிக்கும். 5th பில் இப்ப அக்கௌண்ட் பண்ண போறேன். 25,000 கொடுக்குறேன். எனக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். காரணம் என்னன்னா, ஆல்ரெடி அவருக்கு 1 lakh ரீச் ஆயிடுச்சு. ஸோ சிங்கிள் பில்லா பார்க்கும்போது என்ன ஆகுது, 75,000 கீழேங்கிறங்காட்டிக்கு பிடிக்கல. ஆனா நான் 5th பில் அக்கௌண்ட் பண்ணும்போது ஆல்ரெடி அவரோட 1 lakh லிமிட், அந்த இயரோட லிமிட் இருக்குல்ல, அதையும் தாண்டிட்டாரு. ஸோ அப்ப என்ன பண்ண சொல்லுதுன்னா, எனக்கு இப்ப டிடிஎஸ் பிடிக்கணுமான்னு கேட்கும். ஸோ எஸ் கொடுத்தோம்னா டோட்டல் அமௌண்ட்டுக்கும் பிடிக்க சொல்லும். இதுக்கு முன்னாடி கொடுத்தோம்ல, அதுக்கும் சேர்ந்து அதுவே டிடெக்ட் பண்ணும். இப்ப நான் எஸ் கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்ன பண்ணுது, அதுவே பிடிக்க சொல்லுது பாருங்க. இப்ப நான் கொடுத்துட்டே வர என்டர் அவ்வளவுதான். என்ன ஆயிடும், அந்த 1,25,000 இப்ப கொடுக்கக்கூடிய 25க்கும் பிளஸ் பழசு கொடுத்த 1 lakhக்கும் சேர்ந்து 1% கால்குலேட் பண்ணி அதுவே என்ன பண்ணிடுச்சு, நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணுது. பாருங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டா தெரியும். ஃபர்ஸ்ட் பில், செகண்ட் பில், தேர்ட் பில், 4th பில்னு சொல்லி 5 பில்ஸ்க்கு அதுவே என்ன பண்ணிடுச்சு, டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம இந்த ப்ராசஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அக்கௌண்ட் பண்ண ஒருவேளை நம்மளுக்கு ஞாபகம் வச்சு ஒவ்வொரு ட்ரிப்பும் அந்த பில்லோட டோட்டலா வெரிஃபை பண்ணிட்டு அந்த பார்ட்டியோடதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இந்த கான்ஃபிகர் பண்ணும்போது அவருக்கு அந்த சிங்கிள் பில் லிமிட் கீழே இருந்தாலுமே இயர்லி லிமிட் தொட்டுச்சுனாவே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கும், அதுவே டிடெக்ட் பண்ணிடும். அந்த லாஸ்ட் பில் அந்த லிமிட்டை தாண்டி நீங்க அக்கௌண்ட் பண்ணும் போது அது உங்களுக்கு வார்ன் பண்ணும்.
இப்பவே டிடெக்ட் பண்ணிக்கிறீங்களான்னு எஸ் கொடுத்தா அப்பவே ஸ்பாட்லயே என்ன ஆயிடும் டிடெக்ட் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதா? அதை ஒவ்வொரு பில்லுக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்றனாலும் பண்ணலாம். இல்ல சிங்கிள் பில் கடைசியா வந்த பில்லுல நான் டோட்டலா கழிச்சுக்கிறேன்னா கூட என்ன பண்ணிக்கலாம், அந்த பேமெண்ட் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம்னா சோ நான் எஸ் கொடுத்துறேன். புரிஞ்சுதா? சோ இதுதான் சிங்கிள் பில் லிமிட்டும் பிளஸ் த்ரெஷோல்ட் லிமிட் ஃபார் இயருக்கும் உண்டான வித்தியாசமே. சோ ஒவ்வொரு பில்லுக்கும் லிமிடேஷன் வேலிடேட் பண்ணுது. சோ 1 இயரோட லிமிடேஷன் என்ன பண்ணுது, வேலிடேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போறேன். இப்ப என்ன பண்றேன், இன்னொரு பார்ட்டி போட்டிருந்தோமா, ஒருவேளை ஒரே பில்லுல 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரே பில்ல கொடுக்குறாரு 1 lakh rupees கொடுக்குறாரு அப்படின்னா இவரது அக்கௌண்ட் பண்ணிட்டு டிடிஎஸ் கொடுத்தாவே டிடெக்ட் ஆயிடும். இது நார்மல் ப்ராசஸ், ரொம்ப சிம்பிளிஃபையான ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தது சிங்கிள் பில் கான்செப்ட் வித் இயர் எண்டோட த்ரெஷோல்ட் லிமிட் பார்த்தோம். ஆனா ஒரே பில் அந்த லிமிட்டை தாண்டி வந்துச்சுன்னா என்ன ஆயிடும், அதையும் பார்த்துட்டோம். என்டர் அடிச்சாவே போதும், அதுவே டெபிட் கிரெடிட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பில்லையே அட்ஜஸ்ட் ஆயிடும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1% போட்டிருந்தோமா, பேன் நம்பர் இல்லைன்னா என்ன சொல்லியிருந்தோம், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 20% சொன்னோமா. சோ அது பாருங்க, வித்தவுட் பேன் நம்பர்ல இருக்கிற பார்ட்டி அவருக்கு நம்ம கொடுக்குறோம் லேபர் பேமெண்ட். இந்த லேபர் பேமெண்ட் சிங்கிள் பில்ல தாண்டுதான்னு பார்க்கலாம். ஆனா 1 இயருக்குள்ள 1 lakh கீழே தான் இருக்கு. ஆனா சிங்கிள் பில் எவ்வளோ 30,000. அப்ப இவர் கொடுத்த பில் எவ்வளோ 35. இப்ப என்ன ஆகணும், டிடிஎஸ் பிடிக்கணும். பிடிக்குதான்னு பார்க்கலாம். பிடிச்சிருச்சா? சோ ஆனா எவ்வளவு பர்சன்டேஜ் பிடிக்குது, 20% பிடிக்குது. நல்லா கேட்டுக்கோங்க, சிங்கிள் பில் 30,000க்கு மேல, ஆனா இயர் லிமிட் எவ்வளோ 1 lakh. இவர் ஃபர்ஸ்ட் சினாரியோவே பாஸ் ஆயிட்டாரு. என்ன, சிங்கிள் பில் 30க்கு மேலங்கும் போதே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, டிடிஎஸ் அப்ளை ஆயிடுச்சு. ஆனா இவருக்கு பேன் நம்பர் இல்லைங்கிறங்காட்டி எவ்வளவு பர்சன்டேஜ் பிடிக்குது, 20% பிடிச்சிருக்கு. ஓகேவா? அடுத்த சினாரியோ சார், ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். சார், பேன் நம்பர் வந்து இமிடியேட்டா ஆட் பண்ணாம ஒரு 2 மாசம் கழிச்சு ஆட் பண்ணாங்கன்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அது கால்குலேட் ஆயிருமாங்க சார்? நீங்க என்னன்னா இதுல 2 சினாரியோ இருக்கு. ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து பாத்தீங்கன்னா பில்லு பேன் நம்பர் இல்லாதப்ப கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு 20% பிடிச்சிட்டு இருந்ததா. நீங்க 2 மாசம் கழிச்சு வந்து பேன் நம்பர் கொடுக்கும்போது அப்ப என்ன ஆகும்னா, பழைய பில்லுக்கெல்லாம் 20%, இன்னில இருந்து நீங்க பேன் நம்பர் எடுத்திருந்தீங்கன்னா இதுக்கு மேல வரக்கூடியதுக்கெல்லாம் நியூ பர்சன்டேஜ் அப்ளை பண்ணும். ஓகே சார். மாஸ்டர்ல போய் அப்ளை பண்ணும்போது நான் காட்டிடுறேன். அதையும் நீங்க ஒரு பார்ட்டி நேம் கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த பார்ட்டி நேம் கிரியேட் பண்ணும் போதே அது கேட்கும், இது எப்ப இருந்து பேன் நம்பர் எடுத்திருக்காருங்கிறது கேட்கும். நான் ஷோ பண்றேன் பாருங்க, டேட் காட்டும் பாருங்க. இவருக்கு பேன் நம்பர் போடுறேன். இவர் பேன் நம்பர் எடுத்துட்டு வந்துட்டாரு. இது எஸ் கொடுத்தோம்னா மேல காட்டுதா பேன் ஆக்டிவ் டேட்னு? எஸ் சார். சோ இந்த டேட்டுக்கு அப்புறம் புதுசா நம்ம கான்ஃபிகர் அதுவே எடுத்துக்கும், நீங்க பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. பேன் நம்பர் இல்லைன்னா 20%, பேன் நம்பர் வந்துருச்சுன்னா நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கு என்ன கான்ஃபிகரோ அதை பொறுத்து எடுக்கும். அது எந்த இதுல இருந்து இந்த தேதிக்கு அப்புறம்னு சொல்லி எடுக்கும். ஓகே சார். ஓகே சார். அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டி பார்க்கலாம். சோ அவங்க ஒரு பில் தந்திருக்காங்க. சோ இப்போ வித்தவுட் பேன் நம்பர் பார்த்துட்டோம், வித் பேன் நம்பர்லயே சிங்கிள் பில் கான்செப்டும் மல்டி இயர் எண்ட் லிமிட்டும் பார்த்தோம். ஒரே பில்ல டோட்டல் லிமிட் தாண்டி கொடுக்கறவங்களையும் பார்த்துட்டோம். அடுத்தது யாரு பார்க்க போறோம்னா லோயர் ரேட். இந்த பார்ட்டிக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 0.5% தான் வரும்னு சொன்னோம். 1% வரக்கூடாது. பிகாஸ் அவர் கவர்மெண்ட்ல இருந்து என்ன வாங்கியிருக்காரு, நோட்டிபிகேஷன் வாங்கியிருக்காருன்னு சொன்னோம். சோ அதனால அவருக்கு எவ்வளவு வரணும்னு சொல்லியிருந்தோம், 0.5% வரணும்னு சொன்னோம். புரியுதா? 0.5% தான் கால்குலேட் ஆகும். காரணம் என்னன்னா, இவர் கவர்மெண்ட் இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வாங்கியிருக்காரு, அந்த சர்டிபிகேட் வச்சிருக்காரு. இவருக்கு நார்மலா வரக்கூடிய அந்த 1% வரக்கூடாது. நம்மளுக்கு எவ்வளவு வரணும், 0.5 வரணும்னு சொன்னாரு. அதுதான் வந்துச்சு. அது நம்ம எங்க கான்ஃபிகர் பண்ணணும்னா, இந்த பார்ட்டி நேம் கிரியேட் பண்ணியிருந்தோம்ல, இந்த இடத்துல இந்த அட்வான்ஸ் மாஸ்டர் என்ட்ரில அது யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். கொடுத்தோம்னா இங்க நம்மளுக்கு அது கான்ஃபிகர் பண்ணது காட்டி கொடுக்கும். இந்த யூட்டிலைசேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம், கான்ஃபிகரை செட் பண்ணியிருக்கோம்.
ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இதை பேஸ் பண்ணி என்ன இருக்கு நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. எனி அதர் டவுட்? அவருக்கு இந்த கான்ஃபிகர் பொறுத்து தான் 0.5% என்ன பண்ணிருக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்கு. ஸோ இது ஒரு என்ட்ரியாவும் போட்டு பார்த்துட்டோம். ப்ராப்பரா வேலை செய்து அந்த கான்ஃபிகர் பொறுத்து. செகண்ட் அடுத்த சினாரியோ பாருங்க. ஜீரோ ரேட்டுக்கு ஒரு பார்ட்டி கிரியேட் பண்ணோமா, இவரும் கவர்மெண்ட்ல அப்ரூவ் வாங்கியிருக்காரு. பட் இவருக்கு என்ன ரேட்டு, ஜீரோ ரேட் தான் வரணும். இவருக்கு என்ன வரக்கூடாது, டிடிஎஸ் வரக்கூடாது. எக்ஸம்டட் வேற, ஜீரோ ரேட் வேற. ஸோ இது கொடுத்தாலும் என்ன ஆகாது, டிடிஎஸ் கால்குலேட் ஆகாது. ஓகேங்களா, இதையும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சு என்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டோம், பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் சொன்னேன்ல கவர்மெண்ட்டுக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு, அது எங்க இருக்குன்னா டிஸ்பிளே ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ். இந்த டிடிஎஸ் ரிப்போர்ட்ஸ்ல போனா நம்மளுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். உதாரணமா ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் என்ன, கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஃபார்ம் 26Q 3 months கொடுக்கணும்னு சொன்னா அது இதுக்குள்ள போலாம். இதுக்குள்ள போனோம்னா நம்ம போட்டிருக்கிற என்ட்ரிஸ் எல்லாம் இங்க காட்டுதா. நார்மல் ரேட்னா என்ன, பேன் நம்பர் வச்சு கரெக்டா கான்ஃபிகர் பண்ணி பண்ணவங்க. ஹையர் ரேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன இருக்காது, பேன் நம்பர் இருக்காது. லோயர் ரேட் அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட்ல நோட்டிபிகேஷன் வாங்கி 0.5 போட்டோமா அது. ஜீரோ ரேட் அப்படிங்கிறது என்ன, உங்களுக்கு அந்த லிமிட்ல எனக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு, ஜீரோ ரேட்டுங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம்னு சொல்லி போட்ட என்ட்ரி. அடுத்தது இன்னொரு என்ட்ரி பாஸ் பண்ணலாம். இந்த என்ட்ரி என்னன்னா பிலோ த லிமிட். 30,000 ரூபாய் கீழே ஒரே ஒரு பில் தான் கொடுத்துருக்காரு அவர்கிட்ட, அதுக்கப்புறம் எந்த விதமான டிரான்சாக்சனும் இல்ல அப்படின்னா அவர் இதுல வருவாரு, அந்த அண்டர் எக்ஸம்ஷன் லிமிட்ல வருவாரு. சோ இந்த 5 வகையான என்ட்ரிஸ் இப்ப போட்டிருக்கோம். சோ இந்த 5 வகையான ரிப்போர்ட்ஸும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், லைன்ஸா பாத்துட்டு இருக்கோம். தெரியுதா, நார்மல் ரேட், ஹையர் ரேட், லோயர் ரேட், ஜீரோ ரேட், எக்ஸம்ஷன் லிமிட் கீழே இருக்கிறவங்க. இந்த எக்ஸம்ஷன் இன் லியோ ஆஃப் பேன் அவைலபிள் அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இது நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணல. அப்படி எதுக்காச்சும் உங்களுக்கு நீட்டா இருந்தா என்ன செப்பரேட்டா கூப்பிட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது கொஞ்சம் குழப்பம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ தானாவே என்ன ஆயிடுச்சு, நம்ம கான்ஃபிகர் பொறுத்து அதுவே 26Q ஏத்த மாதிரி அந்தந்த ஹெட்ல என்ன இருக்கு, அதுவே உள்ள போய் உட்காந்துருக்கு. இதை ஜஸ்ட் என்டர் பண்ணா நீங்க பார்ட்டி நேம் வைஸ் பார்க்கலாம். இதை என்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க போட்ட பில் வைஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ டேலியை பொறுத்த வரைக்கும் ட்ரில் டவுன் ரிப்போர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஸ்கிரீன்ல இருந்து ஃபைனலா நீங்க என்ட்ரி போட்ட ஸ்கிரீன் வரைக்கும் போறதுக்கு என்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணவே போதும். ஜஸ்ட் என்டர் கொடுத்து நீங்க உள்ள போய் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஏப்ரல்ல பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இது இல்லாம நம்மளுக்கு அடுத்த ரிப்போர்ட் என்ன இருக்குன்னா, யாராருக்கெல்லாம் பேன் நம்பர் இல்லாம பண்ணிருக்கோங்கிற ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும். லெட்ஜர் வித்தவுட் பேன் நம்பர், யாராருக்கெல்லாம் பேன் நம்பர் இல்லைன்னு சொல்லி இருக்கும். இங்கே நீங்க என்ன பண்ணிக்கலாம், நாளைக்கு ஃபியூச்சர்ல பேன் நம்பர் எடுத்துட்டாருன்னா இங்க இருந்தே கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்க அப்டேட் பண்ண முடியும். ஸோ இங்க இருந்து அப்டேட் பண்ணா கூட என்ன ஆயிக்கும், அந்த லெட்ஜர்ல போய் அப்டேட் ஆயிக்கும். அடுத்தது டிடிஎஸ் அவுட்ஸ்டாண்டிங். நம்ம புடிச்சிருக்கோம், இன்னும் என்ன பண்ணல, கவர்மெண்ட்டுக்கு கட்டல அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட். சலான், கவர்மெண்ட்டுக்கு கட்டணும்னா சலான் எடுத்துக்கலாம் பிரிண்ட் அவுட். ஓகேங்க, இந்த 2 என்ட்ரி இப்ப நான் போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், எல்லாம் புடிச்சு ரெடியா இருக்கும். டியூ டேட் என்ன சொன்னேன், ஏப்ரல்ல புடிச்சா மே 7th என்ன பண்ணணும், நீங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டணும்னு சொன்னேன். ஸோ இப்போ அந்த அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் போயிட்டு ஜஸ்ட் பேமெண்ட் என்ட்ரி கொடுக்குறேன். டேட் என்ன கொடுக்குறேன், நெக்ஸ்ட் மந்த் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த்னா 5/5 கொடுக்குறேன். ஏப்ரல்ல தானே பண்ணோம். ஸோ 5/5 கொடுத்து இப்போ கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போறேன். ஓகேங்களா, செக் எழுத போறேன். ஸோ அடுத்தது என்ன ஆகும்னா, ரைட் ஹேண்ட் சைட்லயே ஸ்டாச்சுரி பேமெண்ட்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், டிடிஎஸ் சொல்லிட்டு. இதை என்டர் பண்ணிட்டு டிடெக்டட் டில் டேட் 30 நாள் வரைக்கும் எவ்வளவு எல்லாமே நான் பே பண்ணணும்னு கொடுக்குறேன். கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் என்டர் தான். ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்து என்டர் அடிச்சாவே போதும். நான் செக் போட்டு கொடுக்குறேன். கிடைக்கும் ஆந்திரா பேங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், எல்லாமே கான்ஃபிகர் ரெடி ஆயிடும். இதை என்டர் அடிச்ச உடனே செக் நம்பர் எல்லாம் கேட்கும். செக் நம்பரும் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நான் இதை பிரிண்ட் எடுத்தேன்னா, ஆல்ட் பி கொடுத்து எடுத்தேன்னா எனக்கு சலானா கூட பிரிண்ட் அவுட் ஆகும். பாருங்க, தெரியுதா? நான் சொன்னேன்ல 281, நம்ம ஃபர்ஸ்ட் பிபிடி ரன் பண்ணும் போதே சொன்னேன், மந்த்லி நம்ம பே பண்ணக்கூடிய சலான் தான் 281 டிடிஎஸ். அது உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆயிரும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கூட என்ன பண்ணிக்கலாம், செக்கை வச்சு நீங்க பேங்க்ல ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சலான் தான் அது. இதை நான் என்ன பண்றேன், போட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அதே ரிப்போர்ட் போய் பாருங்க, ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ்
டிடிஎஸ்ல போயிட்டு 26Q போனா இங்க ஒரு என்ட்ரி எனபிள் ஆகும், நாட் இன்க்ளூடட் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு. நம்ம பே தான் பண்ணோம். பே பண்ணதுக்கு அப்புறம் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு ஒரு சீல் வச்சு அந்த சலான்ல ஒரு பாகத்தை கொடுப்பாங்க. அந்த சீல்ல தான் பிஎஸ்ஆர் கோடெல்லாம் இருக்கும். சலான் நம்பர், சலான் டேட், பிஎஸ்ஆர் கோடுன்னு சொல்லி ஒரு 3 ஆப்ஷன் எனபிள் ஆகும். அதை நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். அது ஃபில் ஆனா தான் நம்மளோட பேமெண்ட் கவர்மெண்ட்டுக்கு போச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு பண்றதுக்கு இங்கிருந்து என்டர் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து என்டர் பண்ண அந்த 1 மேல வச்சு என்டர் பண்ணுங்க. இங்கேயே உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், சலான் நம்பர், செக் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கலாம், கொடுக்கலாம். இது கொடுக்குறேன் பாருங்க. பிஎஸ்ஆர் கோடும் போடுறேன், சலான் நம்பர், சலான் டேட் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிட்டு இந்த பேங்க்ல தான் நான் கட்டினேன்னு கொடுத்துட்டேன். ஏன் இங்க பேங்க் நேம் எல்லாம் செலக்ட் பண்ண சொல்லுது, நம்ம தான் பேங்க் பேமெண்ட் தானே கொடுத்தோம் அப்படின்னா, நான் இருக்கிற பேங்க் என்னோட டிடிஎஸ் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணாம கூட இருக்கலாம். நான் இந்த ஆந்திரா பேங்க்ல இருப்பேன், பட் ஆந்திரா பேங்க் என்ன பண்ணாது, டிடிஎஸ் பேமெண்ட் வாங்க மாட்டேன்னு சொல்லிடலாம். அப்ப பக்கத்துல இருக்கிற ஐஓபியில் என்ன பண்ணிருப்பேன், கொண்டு போய் கொடுத்துருப்பேன், அவங்க சீல் பண்ணி கொடுத்துருப்பாங்க எனக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது கூட பேங்க் மாறும். அதனாலதான் இங்க என்ன பண்ண சொல்லுது, பேங்க் நேம் எல்லாம் செலக்ட் பண்ணி பிரான்ச் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. சோ இப்போ இந்த நான் இன்க்ளூடல் இருந்து எங்க போயிருச்சு, இன்க்ளூடிங் டிரான்சாக்ஷனுக்குள்ள போயிருச்சா. சோ இந்த இன்க்ளூடிங் டிரான்சாக்ஷனுக்குள்ள போச்சுன்னா தான் நீங்க கட்டிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க லாஸ்ட் லைன் பாருங்க, பேலன்ஸ் பேயபிள்னு ஒன்று காட்டும். நம்ம பிடிச்ச அமௌண்ட் எல்லாம் கட்டிட்டோம்னா அங்க பேலன்ஸ் பேயபிள் வராது. ஒருவேளை பிடிச்ச அமௌண்ட்டுக்கு பாதி கட்டி இருந்தோம்னா கூட பேலன்ஸ் பேயபிள் என்ன காட்டும், எவ்வளவு டிடெக்ட் பண்ணணும், எவ்வளவு கட்டணும், பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்கேயே நம்மளுக்கு ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா. சோ அந்த டிஃபரன்ஸ் நம்ம இங்கிருந்தே பாக்குற மாதிரி இருக்கும். இதுல டவுட்ஸ் இருக்கா உங்க யாருக்காச்சும்? ஸோ எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், எப்படி மாஸ்டர் போட்டோம், எப்படி டிரான்சாக்ஷன் போட்டோம், ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்த்துட்டு இருக்கோம் இருக்கு. இது இல்லாம டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாச்சும் இருந்தா கேளுங்க. சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க. ஹலோ சார், த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 30,000, த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 30,000 1 லாக்னு சொன்னீங்களாங்க சார். கரெக்டா 30,000 அப்படி இருந்துச்சுன்னா பிடிக்கணுமா பிடிக்க கூடாதாங்க சார்? 30,000 லிமிட்டுக்கு மேல போனாதான் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே இருந்தா பிடிக்க வேண்டியது இல்ல. அதாவது 30,000 கீழே பிடிக்க வேண்டியது இல்லம்மா. ஓகேங்க சார். ஓகேங்க சார், தேங்க்ஸ். 30,001 பைசான்னு வந்துச்சுன்னா தான் நீங்க பிடிக்க வேண்டியது ஆகும். ஓகேங்க சார். ஓகேவா. நீங்க அந்த லிமிட் சொல்றீங்க, பிஎஃப் லிமிட்டே சொல்றீங்கல்ல, 15,000க்கு கீழே இருந்தான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்போ பிடிக்க மாட்டாங்க. 15,000க்கும் பிடிக்க கூடாது. 15,000க்கு 1 பைசா இன்க்ரீஸ் ஆனா கூட என்ன பண்ணிக்கணும், நீங்க பிடிக்க ஆரம்பிக்கணும். த்ரெஷோல்ட் லிமிட்ங்கிற மீனிங்கே அதுதான். அந்த லிமிட், அந்த லிமிட்டுக்கு கீழே அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சோ லிமிட் என்ன சொல்றோமோ அது அதுக்கு கீழே அப்படிங்கிறது. ஓகேவா. ஓகேங்க சார். ஓகே. சோ இதுதான் நம்ம நேச்சுரலா எடுக்கிறது. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதே டிடிஎஸ் ரிப்போர்ட்லயே நம்ம ஃபார்ம் 26Q எடுக்கிறோமா, இங்கே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ரிட்டர்ன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நீங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். இப்ப நான் 26Qலயே போறேன், போயிட்டு நான் என்ன பண்றேன், ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம தேவையான அந்த ஃபார்மேட் டிடிஎஸ் ஓடதும் எடுக்க முடியும். ஷோ பண்றேன் உங்களுக்கு. இப்ப நான் என்ன பண்ணேன், என் கால்குலேஷன் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு என் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற சேவ் பட்டனை சேவ் பண்ணேன். அந்த ரிட்டர்னை சேவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், ரிட்டர்ன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன எடுத்துக்கலாம், நீங்க கவர்மெண்ட்டுக்கு தேவையான எஸ்டிஎஃப் ஃபைல் எடுக்க முடியும். ஸோ இந்த ஃபைல் தான் நம்ம என்ன பண்ணுவோம், என்எஸ்டிஎலுக்கெல்லாம் நீங்க கொடுத்துடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபைல் வேணாலும் நம்ம டேலில இருந்தே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். பட் அந்த ரிட்டர்னோட கான்ஃபிகர்லாம் நீங்க வெரிஃபை பண்ணிட்டு என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால ரிட்டர்ன்ங்கிறதே எடுக்க முடியும். சரிங்களா. சோ இந்த ரிட்டர்னை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஸ்டிஎஃப் ஃபைலா ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இப்ப நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு வேணுங்கிற டீடைல் எல்லாம் ஃபில் பண்றேன். இந்த ரிசிப்ட் நம்பர், டோக்கன் நம்பர் வேணும் நம்மளுக்கு. நோ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இப்போதைக்கு ஜெனரேட் பண்றேன். ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த ஃபைலை நான் ஓபனும் பண்றேன். ஓகேவா. இதுதான் இந்த எஸ்டிஎஃப் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் தான் நீங்க என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுவும் நீங்க எதுல இருந்தே ஜெனரேட் பண்ணிக்கலாம், டேலில இருந்தே ஜெனரேட் பண்ணிக்க முடியும்.
இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இப்போ நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, டிடிஎஸ் ரேட் சேஞ்சஸ் ஆயிருக்கு. கவர்மெண்ட்ல 14/5 இருந்தே அந்த சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு கிளைண்ட் வந்து 13ஆம் தேதி பில் பண்ணிட்டாரு, ஆனா என் கையில கிடைச்சது 15ஆம் தேதினு வச்சுக்கலாம். ஸோ ஆனா பில் நடந்தது எப்போ? 13ஆம் தேதி. அந்த பார்ட்டி ஜென்ரேட் பண்ணது 13, பட் நான் என் புக்ஸ்ல அக்கௌண்ட் பண்ண போறது 15, பேமெண்ட் கொடுக்க போறது 20. இப்ப நான் எந்த ரேட் அப்ளை பண்ணட்டும்? பழைய ரேட் அப்ளை பண்ணட்டுமா, புது ரேட் அப்ளை பண்ணட்டுமா? யாராச்சும் சொல்ல முடியுமா? அந்த பார்ட்டி பில் போட்டது 13ஆம் தேதி, ஆனா அது என் கைக்கு வந்து நான் புக்ஸ்ல அக்கௌண்ட்ஸ் பண்ணது 15ஆம் தேதி, நான் பேமெண்ட் கொடுத்தது 20ஆம் தேதி. இப்ப நான் எந்த டாக்ஸ் ரேட் அப்ளை பண்ணணும்? கான்ட்ராக்ட் பேமெண்ட்டுக்கு 10%, சரி 1%, இல்ல 0.75%? எது அப்ளை பண்ணணும்? எனிஒன்? கரண்ட் ரேட்டுங்க சார். கரண்ட் ரேட். பிகாஸ் என்னன்னா நான் சொன்ன 2 ஸ்லாட்ஸ். ஒன்னு எப்போ உங்க புக்ஸ்ல அக்கௌண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் மெயின். அப்போ அக்கௌண்ட் ஆகுறது என்னன்னா 15ஆம் தேதி தான் அக்கௌண்ட் ஆகுது. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புது ரேட்டை தான் நீங்க என்ன பண்ணிக்கணும்? அப்ளை பண்ணிக்கணும். பழைய ரேட்டை அப்ளை பண்ணக்கூடாது. சோ அப்போ 14/5க்கு அப்புறம் இல்ல 14/5 அன்னையில இருந்தே உங்களுக்கு அக்கௌண்ட் பண்ணக்கூடிய எல்லா பில்ஸ்க்கும் நீங்க டிடிஎஸ் எந்த ரேட்ஸ் பிடிக்கணும்? புது ரேட்ஸை தான் பிடிக்க ஆரம்பிக்கணும். சோ அந்த புது ரேட்ஸ்ல எது வரும் உங்களுக்கு? நான் சொன்ன மாதிரி சர்சார்ஜ், எஜுகேஷன் செஸ் எல்லாமே இருக்கு. சோ அந்த மாதிரி எல்லா சார்ஜஸும் அப்ளை பண்ணி தான் நீங்க என்ன பண்ணிக்கணும்? பிடிக்க வேண்டியதுமே இருக்கும். சோ நீங்க அதைத்தான் பேஸ் பண்ணி பிடிக்கணும். டேலில அதுக்குமே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க? சர்சார்ஜ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நான் அது உங்களுக்கு ஷோ பண்ணேன். சோ அந்த கான்ஃபிகர் எனேபிள் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், சர்சார்ஜ், எஜுகேஷன் செஸும் கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் என்ன பார்த்திருக்கோம்? டிடிஎஸ்னா என்ன, அது எப்ப வரும், யாருக்கு வரும், எப்ப பிடிக்கணும், எவ்வளவு பர்சன்டேஜ்ல பிடிக்கணும், என்ன நேச்சர் ஆஃப் பேமெண்ட் பிடிக்கணும் எல்லாம் பார்த்தோம் as a தியரிட்டிக்கலா. செகண்ட் ஒன், டேலில அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எங்க பண்ணணும்? F11ல பண்ணணும். அப்புறம் மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ண வேணுங்கிற மாதிரி அந்த மாஸ்டர்ஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுல ஃபர்ஸ்ட் மாஸ்டர் என்ன? நேச்சர் ஆஃப் பேமெண்ட். செகண்ட் லெட்ஜர்ஸ். தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டியூட்டி லெட்ஜர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணேன். இங்க நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டும் டெரிவேட்டிவ் டைப்பை பொறுத்தும் தான் எனக்கு என்ன டிடிஎஸ் ரேட் அப்ளை ஆகணுங்கிறதே டிசைட் ஆகும். ஸோ வெறும் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டை பொறுத்து மட்டும் எல்லாத்துக்கும் பிடிச்சிருமானா முடியாது. காரணம் என்ன? அங்க உங்களுக்கு வித்தவுட் பேன் நம்பர் இருப்பாங்க, 0 ரேட் இருப்பாங்க, லோயர் ரேட் இருப்பாங்க, எக்ஸம்ஷன் லிமிட்டுக்குள்ள இருப்பாங்க. இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் நீங்க அந்த பார்ட்டிக்கு டிடிஎஸ் பிடிக்கணும். சம்டைம்ஸ் அவருக்கு சிங்கிள் பில்லா மாறலாம், மல்டி பில்லா வரும்போது இல்ல கன்சல்டேட் இயர் வரும்போதும் அதுக்கு தானா அப்ளை பண்றப்போ சாஃப்ட்வேர்ல ப்ரொவிஷன் இருக்கு. எதுவுமே நீங்க நோட் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுவே டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு அக்கௌண்ட் பண்றதுக்கு எல்லா விதமான ஃபியூச்சர்ஸும் நம்ம சாஃப்ட்வேர்ல இருக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு டேலில இருக்கிற இன்பில்ட் ஃபியூச்சர் யூட்டிலைஸ் பண்ணியே பண்ணுங்க. பிளஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க எப்ப வேணாலும் கேட்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் டூல். இது வரைக்கும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா டேலி அப்படிங்கிற ஒண்ணு மட்டுமே நம்ம இங்க டிஸ்கஷனா பார்த்தோம். ஓகேங்களா? பட் இப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எங்களோட டெக்னாலஜி டீமை வச்சு ஒரு அடிஷனலா சில விதமான ஃபியூச்சர்ஸ் நாங்க சொல்லலாம்னு இருக்கோம். உதாரணமா இன்னைக்கு பார்க்க போறது, உங்க கம்பெனிக்கு ஏதாச்சும் வெப்சைட் ஒண்ணு இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, உங்க வெப்சைட் ப்ராப்பரா இருக்கா, இல்ல உங்க வெப்சைட் மூலமா உங்க கம்பெனிக்குள்ள யாராச்சும் வந்து டேட்டாவை எடுக்க முடியுமா? ஏன்னா பிகாஸ் உங்க வெப்சைட் செக்யூர்டா இருக்கணும். அப்படி செக்யூர்டா இல்லைனாவே உங்களுக்கு ஹேக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேக் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஹேக் பண்ண முடியுமா? ரெண்டாவது, வெப்சைட் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் டூல். அதை ஒருத்தர் பார்த்துட்டாருன்னா எப்பவுமே அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? உங்க வெப்சைட் மூலமா சில இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே இருக்கலாம். அவங்க ஓபன் பண்றாங்களோ இல்லையோ அவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனையும் கொடுக்க முடியும். சோ இந்த 3 வழியும் எப்படி பண்ணலாம் உங்க வெப்சைட்ல அப்படிங்கிறது இன்னைக்கு அடிஷனலா ஒரு 10 to 15 மினிட்ஸ் பார்க்கலாம். ஃபர்தரா நம்மளோட எல்லா வெபினார்ஸ்லயும் இந்த மாதிரி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இன்னைக்கு உங்க வெப்சைட் செக்யூரிட்டி பத்தி பார்க்கலாம். அசோக் சார் ஷேர் பண்றீங்களா? சார் ஓகே சார், நீங்க என்ன பிரசன்டரா சேஞ்ச் பண்ணி விடுங்க சார். சேஞ்ச் பண்றேன்.
சேஞ்ச் பண்ணிட்டேன் அசோக் சார். ஓகே சார். ஓகே, குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. நான் பேசுறது ஆடிபிளா இருக்குங்களா? மதன் சார் கேக்குதுங்க சார். ஓகே, நோ ப்ராப்ளம் சார். ஓகே சார், ஃபைன் சார். சார் நான் ஒரு 2 விஷயம் வந்துட்டு இப்போ இந்த பிரசன்டேஷன்ல வந்துட்டு ஷேர் பண்ண போறேன் சார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு DDoS அட்டாக்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் PWA ப்ரோக்ரசிவ் வெப் ஆப்னு சொல்லுவாங்க. இந்த 2 விஷயம் பத்தி தான் வந்து பேச போறேன். இந்த DDoSங்கிற டாபிக் வந்துட்டு சம்திங் ரெலவென்ட் டு எத்திக்கல் ஹேக்கிங், செக்யூரிட்டி, அந்த செக்யூரிட்டி சம்பந்தப்பட்டதா வந்து DDoSங்கிறது. PWAங்கிறது வந்துட்டு நம்ம வெப்சைட் மூலியமா வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்துட்டு எப்படி கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணலாம், அடிஷனல் பிசினஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணலாம், கொஞ்சம் யூசர் கன்வீனியன்ட்டா வந்து இருக்கும். இந்த 2 டாபிக் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி ரெலவெண்டான இன்ஃபர்மேஷன் DDoS பத்தி பார்க்கலாம். இந்த DDoSங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டினைவல் ஆஃப் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நம்ம ஹேக்கிங்ல வந்து மெயினா வந்துட்டு ஹேக்கிங்னு சொன்னோன்னே வந்துட்டு எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாரும் வெப்சைட்குள்ள வந்துட்டு என்னோட டேட்டாஸ் எல்லாம் வந்து திருடிடுவாங்க, என்னோட டேட்டாஸ் எல்லாம் லாஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் நினைக்கலாம். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன நினைக்கலாம்னா என் வெப்சைட்ல ஒன்றும் திருடுற அளவுக்கு ஒன்றும் முக்கியமான டேட்டா இல்லையே, வந்து திருடினா திருட்டு போடும் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஹேக்கிங்கிறதும் வந்து நாட் ஒன்லி டேட்டா தெஃப்ட் மட்டும் ஹேக்கிங்கிறது கிடையாதுங்க சார். அது வந்துட்டு மொத்தமா வந்துட்டு 2-3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டு வெப்சைட்குள்ள வந்து நம்மளோட கான்ஃபிடென்ஷியல் டீடைல்ஸ் எல்லாம் வந்து எடுப்பாங்க, முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் தெஃப்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் வந்துட்டு நம்மளோட வெப்சைட்ல வந்து அன்வான்ட் இமேஜஸ், அன்வான்ட் டெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து போடுவாங்க. இது வந்து யூஸ்வலா வந்து நார்மலா நடந்துட்டு இருக்கிற ஹேக்கிங் ப்ராசஸ். ஸோ இந்த DDoSங்கிறது வந்து இந்த 2 தவிர இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா வந்துட்டு வேற வகையான அட்டாக்னு சொல்லுவாங்க இதுல வந்துட்டு. ஸோ இந்த DDoS அட்டாக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வெப்சைட்டை வந்துட்டு டவுன் பண்ணி விட்டுருவாங்க, ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணி விடுவாங்க. அதோட அவங்க வேலையை வந்துட்டு நிறுத்த மாட்டாங்க. நம்ம வெப்சைட் மூலயமா வந்துட்டு மற்ற வெப்சைட்ஸும் வந்துட்டு ஒர்க் ஆகாத மாதிரி வந்துட்டு பண்ணுவாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு பைக் இருக்கு, அந்த பைக்கை வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த லாஸ் வந்து நம்மளுக்கு மட்டும்தான். அந்த பைக்கோட விலை வந்துட்டு 1 லட்சம் ரூபான்னா அந்த 1 லட்சம் ரூபா தான் வந்துட்டு லாஸ். இதே நினைச்சு பாருங்க, அந்த திருடனும் வந்துட்டு நம்ம பைக்கை திருடிட்டு அதுக்கப்புறம் அந்த பைக்கை வந்து எதுக்காக மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறான், ஏதாவது இல்லீகல் பர்பஸ்க்காக அந்த பைக்கை வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தானா நம்ம பைக்கை வந்துட்டு நம்ம நேம் தான் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு கிட்னாப்பிங், ஸ்னாப்பிங் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம பேர் வந்து ரொம்ப இதாகும். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த DDoS அட்டாக்ல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டை வந்து டவுன் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வர் மூலியமா மற்ற வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டவுன் பண்ணி விடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிராக்டிசஸ் வந்து இப்ப ரீசெண்டா வந்துட்டு போயிட்டு இருக்குது அந்த DDoS அட்டாக்ஸ் வந்துட்டு. ஸோ இது வந்துட்டு நம்ம யாரெல்லாம் வந்து வெப்சைட்டை வந்து வச்சிருக்கிறீங்களோ இந்த ஒரு செக்யூரிட்டி பாயிண்ட் வந்துட்டு நீங்க கன்சிடர் பண்ணிட்டு இதை வந்துட்டு இதுக்கு வந்து பிளாக் பண்றதுக்கு வந்துட்டு நிறைய ப்ரொவிஷன் இருக்குது. அது எங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணிருந்தீங்கன்னா நாங்க வந்துட்டு அது வந்து ஐடியாஸ் கொடுப்போம் அது எப்படி பண்றதுங்கிறது வந்துட்டு. சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு எந்தெந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2016ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மேஜர் வெப்சைட்ஸ் இருக்கும், நெட்ஃபிளிக்ஸ், பேபால், அமேசான், ரெடிட், கிட்டப்ங்கிறத வந்து யூஸ்வலி வந்து ஒரு டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி வெப்சைட்டுங்க. மெயினா வந்து டெவலப்பர்ஸ்க்கான வெப்சைட். அந்த வெப்சைட்டே வந்து இந்த DDoS அட்டாக்ஸ் மூலியமா வந்து ஹேக்கிங் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் 2000ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு 15 வயசு பையன் அந்த அவங்க வந்துட்டு இந்த 4 வெப்சைட்டை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா யாஹூ வெப்சைட், eBay வெப்சைட்ஸ் எல்லாம் கூட இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு. ஸோ இந்த DDoSங்கிறது ஒன் ஆஃப் தி ஹேக்கிங் மெத்தடு. இந்த ஹேக்கிங் மெத்தட்ல வந்துட்டு நம்ம சர்வரை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டு மற்ற சர்வரை வந்துட்டு ஹேக் பண்றாங்க. சரிங்களா? இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த மாதிரி ஹேக்கிங் எல்லாம் பண்ணாங்கன்னா ஸ்பேம் மெயில்ஸ் வந்துட்டு அனுப்புறதுக்காக வந்து உங்க சர்வரை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ சில இடத்துல வந்துட்டு ஹேக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நிறைய மூவிஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம், ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களோட சர்வரோட ஐபி அட்ரஸ் வந்துட்டு காமிக்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்பேம் மெயில்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. கொஞ்சம் பேர் வந்து ஸ்பேம் மெயில்ஸ் அனுப்பும் போது வந்துட்டு ஒரே சர்வர்ல இருந்து வந்துட்டு ஸ்பேம் மெயில்ஸ் அனுப்புறாங்கன்னா அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் வந்துட்டு பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு உங்க சர்வரோட ஐபி அட்ரஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்க ஸ்பேம் மெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மால் பிராக்டிஸ் வந்து பண்ணலாம். இதுக்கு பேர் தான் வந்து DDoS அட்டாக்ங்கிறது வந்து சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இந்த 2016லயும் 2000லயும் வந்து எந்தெந்த சம் மெஜாரிட்டி லெஜெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஹேக் பண்ணிருக்காங்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் தி செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் செக்யூரிட்டி பத்தி பேசும்போது வந்து DDoS அட்டாக் பத்தி தான் மட்டும்தான் இப்ப பேசினேன் இந்த டாபிக்ல வந்துட்டு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஜென்ரல்
செக்யூரிட்டி மெக்கானிசமும் வந்துட்டு இருக்கு. அது கூட நம்ம எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க சொல்றதுல வந்துட்டு நம்மளோட வெப்சைட்ல வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற பிளகின்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அப் டு டேட்டா வந்துட்டு வச்சிருக்கணும். அப்புறம் வந்து SQL இன்ஜெக்ஷன் அட்டாக்னு சொல்லுவாங்க. SQL இன்ஜெக்ஷன் அட்டாக் இஸ் நத்திங் பட் நம்ம வெப்சைட்ல எல்லாரும் வந்துட்டு கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து வச்சிருப்போம் கஸ்டமர் கிட்ட இருந்து என்கொயரி எல்லாம் வந்து கெட் பண்றதுக்காக. ஸோ கொஞ்சம் டெக்னிக்கல் பர்சனா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கான்டாக்ட் பர்சன் வந்து அவங்களோட நேம், ஃபோன் நம்பர்ஸ், இமெயில் ஐடி அங்கெல்லாம் டைப் பண்றதுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கோடிங்கே வந்துட்டு இன்புட்டா கொடுத்துட்டு ஹேக் வந்துட்டு பண்ணுவாங்க. அதுதான் SQL இன்ஜெக்ஷன் அட்டாக்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிவேர் ஆஃப் எரர் மெசேஜஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணும்போது வந்து சாஃப்ட்வேர் வந்து ஏதாச்சும் தப்பா போச்சுன்னா வந்து ஒரு எரர் மெசேஜ் வந்து கொடுக்குங்க. அந்த எரர் மெசேஜ் வந்து நீங்க 2-3 சைட்ல பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பேர் வந்துட்டு வூப்ஸ் சம்திங் வென்ட் ராங் அந்த மாதிரி காமனா ஒரு இங்கிலீஷ் வேர்டா வந்து கொடுத்துருப்பாங்க. இதே சம் வெப்சைட்ல வந்து ஒரு கோடிங்கே வந்துட்டு அந்த எரர் மெசேஜ்ல வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி கோடிங்கே வந்து டிஸ்பிளே ஆகும்போது வந்துட்டு ஹேக்கர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி வெப்சைட் பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை வந்துட்டு ஹேக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நீங்களும் வெப்சைட் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கோடிங் எல்லாம் டிஸ்பிளே ஆகுதாங்கிறது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இதுல. அப்புறம் ஆஸ் யூஷுவலி நாட் ஓன்லி இன் வெப்சைட் உங்க இமெயில் எதுவா இருந்தாலுமே வந்துட்டு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் பாலிசி வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. பாஸ்வேர்ட்னா வந்துட்டு மினிமம் 8 கேரக்டர் 11 கேரக்டர் இருக்கணும், ஒரு அல்பா நியூமெரிக் கேரக்டர் இருக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணுங்க. அப்புறம் வெப்சைட்ல வந்துட்டு யாராச்சும் வந்துட்டு உங்களோட வெப்சைட்ல வந்து யூசர் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏதாச்சும் அப்லோட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் நிறையவே வந்துட்டு. ஏன்னா அந்த ஃபைல் எல்லாம் அப்லோட் பண்ற இடத்துல வந்து ஏதாச்சும் EXE ஃபைல் மாதிரி எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு சர்வரை வந்துட்டு கிராஷ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்புறம் HTTPSங்கிறது வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு SSL சர்டிபிகேட் மாதிரி நம்ம நெட்வொர்க்ல பாஸ் பண்ற விஷயம் எல்லாமே வந்துட்டு என்கிரிப்ட் ஆகி வந்து பாஸ் ஆகும். இதுக்காக தான். ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ண 7 பாயிண்ட் வந்துட்டு DDoS அட்டாக்கை விட நார்மலா எல்லா வெப்சைட்லயும் பண்ண வேண்டியது. சரிங்களா? ஸோ உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட் இருக்காங்கிறது செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் இருந்துச்சுன்னா இந்த 7 செக்யூரிட்டி மெஷர்மெண்ட் வந்து பாத்துக்கீங்களாங்கிறது பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த DDoS அட்டாக்கு வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ நான் 2 டாபிக் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து DDoS அட்டாக், இன்னொன்று வந்துட்டு PWA. இந்த PWA பத்தி வந்துட்டு ஒரு ஸ்லைடு போட்டிருக்கேன். அது என்னங்கிறது ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். PWAன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ப்ரோக்ரசிவ் வெப் ஆப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான் வந்துட்டு. சரிங்களா? இதனால என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த 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 PWA டெக்னாலஜி வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து இன்டெகிரேட் பண்ணிருந்தீங்கன்னா கஸ்டமர் வந்துட்டு உங்களோட வெப்சைட்டை வந்துட்டு இன்டர்நெட்டே இல்லாம கூட வியூ பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட மொபைல்ல வந்துட்டு வெப்சைட் ஓபன் பண்ணும்போது நம்ம வாட்ஸ்அப் ஐகான் எல்லாம் நம்ம கிட்ட எப்படி ஒரு ஆப் ஐகான் மாதிரி போன்ல வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்குங்களா, அந்த மாதிரி ஒரு ஐகான் மாதிரி வந்துட்டு போன்ல வந்துட்டு டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ யூசர் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் நம்மளோட வெப்சைட்டோட URL வந்துட்டு ஞாபகம் வச்சு டைப் பண்ணி ஓபன் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு பட்டனை கிளிக் பண்ணோடனே நம்ம வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுதான் வந்து அவாய்ட் URLs போட்டிருக்கிறேன். அப்புறம் புஷ் நோட்டிபிகேஷன். நீங்க ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆஃபர்ஸ் ஏதாச்சும் லான்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு அட்மின் பேனல்ல இருந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணா போதும், கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அது நோட்டிபிகேஷன் வந்து வந்துடும். இதுக்காக நீங்க SMS மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங் ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த காஸ்ட் எல்லாம் எதுவுமே வந்து தேவைப்படாது. இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ்லயே வந்து வந்துடும் உங்களுக்கு புஷ் நோட்டிபிகேஷன். ஆஃப்லைன் கேப்பபிலிட்டி, நான் முதலே சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்துட்டு உங்களோட வெப்சைட்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் டைம் விசிட் பண்ணும்போது வந்துட்டு அவங்க போன்ல வந்து இன்டர்நெட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்டர்நெட்டே இல்லைனாலும் உங்க மொபைல் டேட்டாவே ஆஃப் பண்ணி வச்சுட்டு கூட உங்களோட வெப்சைட் எல்லாம் வந்துட்டு கண்டென்ட் எல்லாம் வியூ பண்ணி பார்க்கலாம். இதுல வந்துட்டு இது தேர்ட் அட்வான்டேஜ். ஃபோர்த் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சீக்கிரமா வந்து வெப்சைட் எல்லாமே வந்து லோட் ஆயிரும். நார்மல் வெப்சைட்டை விட இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அந்த ஃபைனல் அட்வான்டேஜ் வந்து இது வந்துட்டு செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த PWA வந்து எனேபிள் பண்ணணும்னாலே வந்துட்டு நம்ம SSL சர்டிபிகேட் வாங்கி தான் வந்து பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா SSL சர்டிபிகேட் வாங்கினாலே வந்துட்டு ஆல் தி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் என்கிரிப்ஷன் அண்ட் டீகிரிப்ஷன். ஸோ அதனால வந்துட்டு சேஃபா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 2 things I would like to share. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட கேட்கலாம் இப்போ. இருக்கும். அதே மாதிரி உங்களோட வெப்சைட்ஸ், உங்க கம்பெனிஸ் இல்ல இண்டிவிஜுவலா உங்களோட ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸ் இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. பிகாஸ் எங்களுக்கு அந்த டெக்னிக்கல் டீம் இருக்கு. என்னோட டேலி கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி அடிஷனலா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசம் தான் மேஜர் பார்ட்டா நம்ம எடுத்து இங்கே டிஸ்கஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒவ்வொரு கேஸ்லயும் உங்களோட இன்பிட்வீன் ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் எங்களோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஜிமெயில்ல டாஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதை நாங்க ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கோம். நீங்க ஜிமெயில வந்து மெயில் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மெயில யூஸ் பண்ணி நீங்க ஒரு ரிமைண்டர் வேணும், ஆட்டோமேட்டிக்கா அந்த கேலண்டர்ல ஆட் பண்ணி உங்களோட போனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போனுக்கு அதுவே ஒரு ரிமைண்டர் கொடுக்கும். உங்களோட பில் பேமெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல சில டாஸ்க் ஒர்க் ஆகட்டும் இது எல்லாமே இருக்கு. ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறதும் நாங்க டிஸ்கஷன்ல இருக்கு.
ஸோ அதுவும் பண்றோம். பட் இது இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க ஃபர்தரா அந்த கிளாஸ் முடிஞ்ச பின்னாடி வந்து கிளாஸ் வெபினார்ஸ் முடிஞ்ச பின்னாடி கூட வந்து நீங்க கேட்கலாம். எந்தவித இஷ்யூஸ் கிடையாது. ஸோ இப்போ இருந்ததுன்னா நீங்க கேளுங்க, இல்லைனாலும் பின்னாடி நீங்க கேட்கலாம். ஸோ உங்க இப்போ இங்க அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து வெப்சைட் இருக்குங்களா, இல்ல யாராச்சும் வெப்சைட் இல்லாம கம்பெனிஸ் இருக்குங்களா? ஐ ஹோப் எல்லாத்துக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? ஹலோ. இப்போ இங்க இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ், அவங்கவுங்க ஒவ்வொரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க எல்லாத்துக்கும் உங்க கம்பெனிக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் இல்ல அந்த சொல்யூஷன் வேணும்னா நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெப்சைட்ஸ் அசோக் சார் ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி காட்டுறீங்களா அந்த மாதிரி இருக்கிறது? ஓகே சார். அது என்ன வெப்சைட்னு தான் எடுத்து இதுல சாட்ல ஒண்ணு ஆட் பண்ணி விட்டேன். இங்க பாருங்க, இப்போ நான் இங்க இருந்து சொல்றேன். இப்போ இவரோட ஸ்கிரீன்ல மேஸ்நெட்ங்கறோட வெப்சைட் பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடுல லிங்க்ல இருக்கும். உங்க எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். இங்க ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. அவர் அடிக்கடி யூஸ் பண்ணதை பேஸ் பண்ணி அவருக்கு என்ன இருக்குன்னா இந்த இடத்துலயே நிற்கும். இப்போ நான் இந்த ஐக்கானை மட்டும் கிளிக் பண்றேன் அப்படின்னாலுமே எனக்கு அந்த வெப்சைட்டை தானாவே ஓபன் ஆகும். அது லிங்க் கொடுக்குறேன் சார். போன்ல இருந்து ஓபன் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்டுக்கோங்க. ஸோ ஃபர்தரா எப்போ வேணாலும் நீங்க கூப்பிட்டு கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம பேசுனதுல டிடிஎஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இப்போ இல்ல இவர் சொன்ன டாபிக்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்க பேசுற எல்லாமே நீங்க யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க சார். யூட்டிலைஸ் பண்ணி பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க உங்க கம்பெனிஸ்குள்ள, உங்க ப்ராசஸ்க்குள்ள. நம்ம இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்த வெபினார்ஸ்ல எல்லாமே டேலில இருந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம். ஸோ பிளஸ் இனிமேல் இந்த மற்ற டெக்னாலஜிஸும் பார்க்க போறோம். அதெல்லாம் நீங்க உங்களோட பர்சனல் ஒர்க்குக்கோ அல்லது உங்களோட அஃபிஷியலுக்கோ அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னு நீங்க எப்ப வேணா கால் ஃபேர் பண்ணுங்க. அதை நான் உங்களுக்கு டீச் பண்றோம். ஸோ இப்போ ஒரு வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், pimpay.me. சரிங்களா? இது ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஒரு மெசேஜ் வருது, தெரியுதுங்களா? pimpay.me வாண்ட்ஸ் டு ஷோ நோட்டிஃபிகேஷன். இந்த மாதிரி உங்களோட கஸ்டமர் யாராச்சும் உங்கள் வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி கேட்கும். அதை மட்டும் அவங்க அளவுக்குன்னு கொடுத்துட்டா போதும். அப்புறம் அவங்க டெஸ்க்டாப்கே வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துட்டு டிஸ்பிளேக்கு வந்துட்டு வந்துடும். இதுதான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சைட்ஸ் நான் சொன்னது, அந்த பிடபிள்யூங்கிறதுக்கு வந்துட்டு. இந்த வெப்சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டைம் வந்து உங்க மொபைல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்லைன்லயே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒர்க் ஆகும். ரைட், தேங்க்ஸ் அசோக் சார். டீம் தேங்க் யூ. நீங்க அட்டெண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் லாட். சோ உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்தரா சப்போர்ட்ஸ் வேணும்னா கால் ஃபேர் பண்ணுங்க, நாங்க இருக்கோம், சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். சோ இங்க எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க. பிகாஸ் இங்க நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது அதுக்கோசரம் மட்டும் தான். சோ ஒண்ணு நீங்க பர்சனலா டெமோ டேட்டாஸ்ல லைவ் டேட்டா அக்கௌண்ட்ஸ் டேட்டால பண்ணலன்னு பரவாயில்ல, பட் டெமோ டேட்டாஸ்ல பண்ணி பாருங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த வெப்சைட்டோட ஃபியூச்சர்ஸும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்தா கொடுங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் டைம் நான் எடுத்த மெட்டீரியல்ஸும் ஒன்றும் ஷேர் பண்ணாம இருக்கேன். அந்த மெட்டீரியல்ஸும் ஷேர் பண்றேன், பட் வீடியோஸ் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மெட்டீரியல் மட்டும் ஷேர் பண்ணணும். கண்டிப்பா நான் உங்களுக்கு இது சண்டேஸ்குள்ள பண்ணிடுறேன். இதுவும் நான் ஷேர் பண்ணிடுறேன் இந்த மெட்டீரியல்ஸ்லயும். பிளஸ் ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் கிளாஸஸ் ஸ்பெசிபிக்கான டாபிக்ஸ் வேணும்னா நீங்க எனக்கு நம்ம குரூப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி அந்த டாபிக்ஸும் நாங்க எடுத்து கொடுக்குறோம். ஸோ வேற டெக்னிக்கலா ஏதாச்சும் வேணும்னாலுமே, இல்ல சார் எனக்கு டேலி மட்டும் இல்ல வேற டெக்னிக்கலா ஏதாச்சும் பண்ணணும்னு சொன்னாலும் நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. We try to do that also because நீங்க எல்லாருமே என்னோட கஸ்டமர்ஸ். Thank you. Thanks a lot. Thank you sir. Thank you everybody. Thank you.